அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம சுவாமி உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. என்னாடுடைய சிவனே போற்றி. என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா 4 துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணக்கம். நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியற்கோந்த பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறா நடி போற்றி. வாழி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசுடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை வந்தமைக்காக அந்த குருவருளையும் திருவருளையும் அடியேன் போற்றி மகிழ்கின்றேன். மேலும் இங்கு குழுவில் இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாய நம. சொக்கநாத வெண்பா. என்னதியான் என்பதுவும் யான் பிறர் செய்தாரேனலும் மண்ணுமதி பாதகமே. வாஞ்சைகளும் இன்னமின்னம் சொல்லுகின்ற இச்செயல் நீ தூண்டுதலன் செயலால் அல்லவே. சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதனுடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த போற்றி திருஅகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த போற்றி திருஅகவல் என்பது பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி அப்படிங்கிற அந்த போற்றியை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். மாணிக்கமையா கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். ஐயா நாங்க பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி ஒரு இடத்துல கேட்கலாம்னு நினைச்சீங்கய்யா, அதனால நான் கேட்க வந்தீங்கன்னு சொன்னாரு. ஐயாவுக்கான ஒரு பதிவு நினைக்கிறேன். மாணிக்கமையா. ஆமாங்க ஆமாங்கய்யா, உங்க நினைவுக்கு நன்றி ஐயா. அடியார்கள் மறக்க முடியுமா? எத்தனை அடியார்கள் வந்தாலும் எந்தெந்த அடியார்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அடியார்கள். அதனால மாணிக்கமையா இது பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றின்னு வரும்போதே மாணிக்கமையாவுடைய நினைவு வந்து ஐயா அதுக்காக தான் வந்தாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அருமையான போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி அப்படிங்கிற போற்றி. இந்த பெருமான் வந்து நம்ம போற்றி செய்யறோம். இந்த போற்றி செய்வது எதற்காக அப்படின்னா யான் எனது என்ற கட்டினை அறுப்பதற்காகத்தான் போற்றி. அந்த போற்றியில கூட நான் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. இது என்னோட போற்றி அப்படிங்கிற எண்ணம் அப்படி வந்தது அப்படின்னா அதுக்காகத்தான் அந்த விஷயத்துக்கே உள்ளேயே வந்தோம். யான் எனது என்ற நினைப்புகளை அறவே அறுப்பதற்காகத்தான் சைவத்து. உங்களுக்கு இல்ல எனக்கெல்லாம் யான் எனது எண்ணத்தெல்லாம் நாங்க இல்லைங்க, பிறவி வேற அறுக்கிறதுக்காகத்தான் சைவத்துக்குள்ள வரணும். புரிஞ்சுக்கலாம்? இப்போ நம்ம மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணோம்னா டாக்டர் ஆகிறதுக்கு தான் போறோம், இல்ல இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணா இன்ஜினியர் ஆகிறதுக்கு போறோம். இது மாதிரி லா காலேஜ் ஜாயின் பண்ணா என்ன ஆகும்? லா காலேஜ் ஜாயின் பண்ணா ஒரு வக்கீலா போறோம், லாயர் ஆகும். வெரி குட். ஒரு லாயர் ஆகும், ஒரு அட்வொகேட்டா மாறுவோம், ஒரு நீதிபதியா கூட ஆகலாம், இல்ல ஒரு நாட்டோட நீதிபதியா கூட ஆகலாம். அப்போ ஒவ்வொரு படிப்பினைக்கும் ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. எல்லா படிப்புக்கும் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் இருக்கு. அது மாதிரி சிவபெருமானை வணங்குகின்ற
சைவத்துக்குள்ள வரணும்னா நமக்கு ஒரு டெஸ்டினேஷன், நம்ம என்னவா ஆக போறோம் தெரியணும்ல. இன்ஜினியரிங் காலேஜ் எதுக்கு வந்து எனக்கு என்னன்னே தெரியல, நான் ஏதோ மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதுக்காக இன்ஜினியரிங் காலேஜ் வந்தோன்ற மாதிரி நினைக்காம சிவபெருமான படிக்க வந்திருக்கோம்னா ஃபைனலா என்ன ஆக போறோம், அதுதான் கேள்வி. இந்த சிவபெருமான்ற ஸ்கூலுக்குள்ள வந்துட்டோம், சைவம் அப்படிங்கிற ஸ்கூலுக்குள்ள வந்துட்டா நான் ஃபைனலா என்ன டிகிரி வாங்குவேன், நான் ஃபைனலா என்ன டிகிரி வாங்கிட்டு போவேன், அந்த டிகிரினால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிதானே பார்ப்போம். அதான் நம்மளுடைய படிப்பு, அதுக்காக இல்ல. அது மாதிரி சிவபெருமானை வணங்குகின்ற சைவத்துக்குள்ள வந்துட்டா யான் எனது என்ற ஒரு டிகிரி வாங்குவோம். நல்லா கவனிங்க, சிவபெருமான்கிட்ட போய் நீங்க வந்து நல்லா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிகிரி சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஆனா அது எதுவுமே ஃபில் பண்ணிருக்க மாட்டாங்க. உங்க பேர் ஃபில்லா இருக்காது, உங்க பேர் ஃபில்லா இருக்காது, நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் ஃபில்லா இருக்காது, எதுவுமே ஃபில் ஆகாம ஒரு எம்டி சர்டிபிகேட் உங்ககிட்ட கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு ஆகா சூப்பர் அப்படின்னு நீங்க சொன்னாதான் நீங்க என்னது சிவபெருமான் சைவ கிளாஸ்ல சேர்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். வாங்குறேன் என்னங்க என் பேர் இல்லைங்க, என் பேருக்கு முன்னாடி இனிச்சியல் விட்டுட்டீங்க, எஸ் போடுறதுக்கு பதிலா ஐ போட்டுட்டீங்க, நீங்க வந்து எங்க ஊருக்கு போடுறதுக்கு மறந்துட்டீங்க சாமி அப்படின்லாம் சொன்னோம்னா இன்னும் இந்த பக்கி பேருக்காகவும் இந்த புகழுக்காகவும் தான் இந்த டிகிரியை வாங்கிட்டு. அதனால உங்க எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் வைப்போம், அடியார் திருக்கூட்டத்துக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம், உங்க எல்லாருக்கும் ஒரு சர்டிபிகேட் வழங்குவோம். அந்த சர்டிபிகேட்ல பேரே இருக்காது. திருவாசகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சர்டிபிகேட்ல பேரே இருக்காது. யாரு சர்டிபிகேட்டையும் யாரும் வச்சுக்கலாம், அப்படிதானே? யாரு சர்டிபிகேட்டையும் யாரும் வச்சுக்கலாம். அது போல யாரும் சிவமாக இருக்கணும். நீங்க பிக்ஸ் பண்ணிட்டாலே நீங்க சிவம் கிடையாது. நான் இதுதான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டா நம்ம சிவமாக முடியாது. நாம இதுதான் அப்படின்னு ஒரு பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம ஒரு காலத்துல நம்ம என்ன ஆக முடியாது, நாம சிவமாம் தன்மை. சிவமாம் தன்மையே அகண்டம். அகண்டம்னு அர்த்தம், கண்டம்னா பவுண்டரி. கண்டம் என்னது? பவுண்டரிக்குள்ள இருந்தா கண்டம், பவுண்டரிக்குள்ள இருந்தா கண்டம். பவுண்டரிய விட்டு விலகுனா அது என்னது? அகண்டம். பவுண்டரி இல்லாத தன்மை, பவுண்டரி இல்லா. இப்ப நம்ம இந்தியா கண்டமா அகண்டமா? கண்டம். கண்டம் ஐயா, கண்டம் ஐயா, கண்டம். ஏன் கண்டம்? கண்டம் ஏன் கண்டம்? குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கு, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கு. ஆஹா ஆஹா ஆஹா, அதுக்கு எல்லை இருக்கு. எல்லை இருக்கிறதுனால அது கண்டம். எல்லை இருக்கிற எல்லா பொருளுமே என்னதான்? கண்டம் தான். சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு எல்லை இருக்கா? எல்லை இல்லாதவருங்க ஐயா. ஆமாங்க, எல்லை இல்லாதவர், அகண்டம். அகண்ட ஜோதி. அகண்டவன் பெருமான் யாருன்னா அகண்டன். அவனுக்கு பேரு அகண்டன்னு பேரு. அகண்டன்னா கண்டத்துக்கு ஆப்போசிட். கண்டம்னா எல்லை உடையது. அவன் எல்லையற்றவன். ஆனாலும் கவனிங்களேன், இந்த ஒரு நிமிஷம், எனக்கு தர வேண்டிய கூலி எல்லாரும் எடுத்து வைங்க. ஆமா, எல்லாரும் என்னோட தர வேண்டிய கூலி எடுத்து வைங்க. 47 பேர் இருக்கீங்க, எல்லாம் தர வேண்டிய கூலி எல்லாம் எடுத்து வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். கைலசபதி அம்மா பார்த்துட்டேன், மகிழ்ச்சி. ஜானகி அம்மா பார்த்துட்டேன், லக்ஷ்மி கலா அம்மா, கலாவதி கே அம்மா அவர்கள், சுசிலா அம்மா அவர்கள், இந்திரா ஸ்ரீனிவாசன் அம்மா, நடராஜன் ஐயா மற்றும் மாணிக்கம் ஐயா, அப்புறம் வந்து சாந்திமதி அம்மா, விமலா தேவி அம்மா, பிரேமா அம்மா அவர்கள் மற்றும் ராஜேஸ்வரி அம்மா, எல்லாரையும் நான் பார்த்துட்டேன். யாராவது பேரை மிஸ் பண்ண அடியே நம்ம விமலா தேவி அம்மா, தேவநாயகி அம்மா, மகிழ்ச்சி. ஆமா ஆமா தெரியுதுங்க. ஆஹா மகிழ்ச்சி. தேவநாயகி அம்மா தெரியுறாங்க. நீங்க சொன்னீங்கன்னா இப்போ எனக்கு வந்து கலைச்செழியன் அம்மா தெரியுறாங்க, மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அம்மா கௌரி அம்மா தெரியுறாங்க. அடியான ரஞ்சிதா அம்மா எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட்லயே பார்த்துட்டேன். ரஞ்சிதா அம்மா நீ அம்மா பார்த்துட்டேன், சுபா அம்மா பார்த்துட்டேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லா அடியார்களையும் பார்த்தாச்சு, சொல்லனான மகிழ்ச்சி. இப்போ உங்களை பார்த்துட்டா நான் விட்டுருவேன், எங்க வந்தேன்னு விட்டுருவேன். அடியார்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, எங்க வந்தேன் சாமி, எங்க இருந்தோம்? ஐயா சிவபெருமான் வந்து எல்லை இல்லாதவருங்க ஐயா. சிவபெருமான் எல்லை இல்லாதவர், அகண்டன் என்ற பெயர் உண்டுன்னு சொல்லுங்க. அம்மா பொன்முடி அம்மா தெரியுறீங்க சாமி, தவம் செஞ்சிருக்கேன். உங்க எல்லா முகத்தையும் பாக்குறதுக்கு சுமதி அம்மா தர்றாங்க. உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு அடியன் தவம் செஞ்சிருக்கேன். தீப சுடர்கள் போலவே காட்சி அளிக்கிறீங்க. அடியன் சொல்லவே முடியாத ஆனந்தம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக 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 ஆக. சரி, இப்போ சிவபெருமான் யாரு? அகண்டமானவன் தானே. இதை பாருங்க, முக்கியமான செய்தி சொல்ல போறேன். சிவபெருமான் வந்து அகண்டமானவன். அவன் யாருன்னா அவனுக்கு எல்லையே இல்லாதவன். இப்போ கடலுக்கும் எல்லை இல்லை, கடலுக்கு எல்லை இல்லை, எல்லை இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு சைட்ல இருந்து பாக்குறப்போ அடுத்த எல்லை தெரியாது, அப்படிதானே? இந்த ஒரு சைடு பார்த்தா அடுத்த கரை தெரியாது. அப்போ அதெல்லாம் அதுக்கும் எல்லை இருக்கு. கடல்ல போயிட்டு கொஞ்சம் போல பாலை ஊத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்?
கடல் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கடல் வந்து ஒரு அகண்டம் வச்சுக்கோம். கடல் அகண்டம் கிடையாது, ஆனா சும்மா ஒரு பேருக்கு அகண்டமா வச்சுக்கோம். அகண்டம். அந்த கடல்ல வந்து நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் போல ஒரு கிளாஸ் பாலை ஊத்திடுறோம். என்ன ஆகும்? அது எவ்வளவு தூரத்துக்கு பரவும்? அது கொஞ்சம் தூரம் தான் பூரா பரவாதுங்க ஐயா. கொஞ்சம் தூரத்துக்கு எல்லை ஒரு எல்லை கோட்டுக்குள்ளதான் இருக்குங்க ஐயா. சரி, அது அப்படி விட்டுலாம். சரி, நான் கேட்ட கேள்வி தப்பா கேட்டேன். நீங்க தான் தெளிவா இருக்கீங்க. சரி, காத்து வச்சுக்குவோம். காத்துல நான் உன்னை கலந்துட்டேன். அது எவ்வளவு தூரத்துக்கு பரவிக்கிட்டே போகும்? அதனுடைய தன்மை அது போய்கிட்டே இருக்கு. அது எல்லை இல்லாம பறந்து போகுங்க ஐயா. எல்லையே இருக்காதுங்க ஐயா. அது டென்சிட்டி குறைஞ்சாலும் பரவாயில்ல. அது எவ்வளவு தூரத்துக்கு கலக்கும்னா மொத்தமா கலந்துரும். மொத்தமா காத்து எவ்வளவு தூரத்துக்கு கலந்துருக்கோ அது வரைக்கும். ஆனா காத்தும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கு, தெரியும் இல்லையா? பூமியில குறிப்பிட்ட அளவுக்கு தான். அதுக்கு தாண்டி போயிட்டோம்னா காத்து இருக்காது. அதுக்கும் கண்டம் தான். ஆனா கவனிங்களேன், சிவபெருமான் நமக்காக நஞ்சு உண்டான்ல, நமக்காக நஞ்சு உண்டான். நஞ்சு அவன் அகண்ட பெருமான் தானே. நஞ்சு உண்டவன என்ன பண்ணிருக்கணும்? அந்த நஞ்சும் அகண்டமா விரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? நஞ்சு பெருமான் அகண்டன், அவன் கிட்ட அவன் உண்ட நஞ்சும் அகண்டமா விரிஞ்சிருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆனா என்ன பண்ணிட்டான்? கண்டத்துல சுருக்கி வச்சுட்டான். அவன் அகண்டமா இருந்தாலும் நஞ்சினை கண்டத்துல சுருக்கி வச்சுட்டான். அதனால அவனுக்கு நீலகண்டன் பேரு. என்ன காரணம் தெரியுமா? நஞ்சு என்பது நாம் செய்த வினைகள். நீ செய்த வினை என்னிடம் வந்து விட்டால் அது என்ன ஆயிடும்? அது மாதிரி பல்கி பெருகாது. ஒவ்வொரு பிறவியும் நம்ம எவ்வளவு வினை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வினையை செய்யறதுக்கு இந்த வினையை செஞ்சோம், இந்த வினையை செய்யறதுக்கு அந்த வினையை செஞ்சோம், மாத்தி மாத்தி வினை செஞ்சு வினை என்ன ஆயிட்டு இருக்கு? அப்படியே கண்டமா இருக்கிற வினை கொஞ்சம் கொஞ்சமா பெருகிக்கிட்டே போகுது. இது முடிகிற பாடா இல்ல. இது முடிகிற பாடா இல்ல. சிவபெருமான் மாதிரி என்னுடைய வினையும் அகண்டமா போயிரும் போல. அதனால சிவபெருமான் சொல்றான், என்ன கிட்ட நீ அணுகுனேன்னா உன் வினை கண்டமாயிரும்னு சொல்றதுதான் பார்க்கடல்ல அமிர்தம் கடைந்த அந்த கண்டம். பார்க்கடல்ல அமுதம் கடைந்த அந்த நஞ்சு பெருமானுடைய கழுத்துல போய் கண்டமாக சுருக்கியதற்கான காரணம் கண்டம். நஞ்சு என்பது ஒண்ணும் கிடையாது. அவங்க வினைதானே செஞ்சாங்க. கடலை என்ன பண்ணாங்க? சரக்கு 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 சரக்குன்னு கடைஞ்சாங்களா இல்லையா? அந்த கடைஞ்ச வினையின் காரணமாக வந்த ஒரு பொருள் தான் என்னது? முதல் பொருள் தான் என்னது? நஞ்சு. நஞ்சு வினையில வந்த முதல் பொருள் நஞ்சு. மித்த எல்லா பொருள் நல்ல நல்ல பொருள்லாம் வந்துச்சு. யார் யார் வந்தா? பார்க்கடல் யார் யார் வந்தா? காமதேனு, கற்பகத்தரு, லட்சுமி, மகாவிஷ்ணு. எல்லாம் மகாவிஷ்ணு வரல. மத்தபடி அவரு இதுல வந்தாரு, பிரம்மாவோட வந்தியில் வந்தாரு. மூத்த தேவியாரும் வந்தாங்கல்ல. மூத்த தேவியார் தெரியும் இல்லையா? நம்ம எல்லாம் மூதேவின்னு சொல்றோம்ல. அந்த மூத்த தேவியாரும் வந்தாங்க. மூத்த தேவியார வழிபாடு செய்கின்ற மரபு நமக்குள்ள இருக்குது. அவங்களுக்கு தவ்வை வழிபாடு, தவ்வைன்னு பேர். அவங்களுக்கு என்ன பேரு? தவ்வை அப்படின்னு பேரு. மூத்த தேவியார வழிபாடு செய்கின்ற ஆற்றல். மூத்த தேவியார் எப்படி நமக்கு காட்டியிருப்பாங்கன்னா, நர்ஸ் மாதிரி. நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? நர்ஸ், செவிலித்தாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வயசானவங்க. ஏன்னா வயசானவங்களுக்கு என்ன இருக்கும்? பக்குவம் சொல்ல முடியும்ல. எப்ப பிள்ளை அழுகுதா, அழுகைய வச்சு என்ன சொல்லிடுவாங்க? 2 மணி நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்காதம்மா, 2 மணி நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்காத. பிள்ளை அழுக குரல் சரியில்லை, நீ சாட்டுக்கு வச்சு அமுக்கிக்கிட்டே இருக்க, 2 மணி நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்காத. ஓம வாட்டர் இருந்தா கொஞ்சம் மூளை ஊத்து, 3 மணி நேரம் எதுவும் கொடுக்காம போட்டு. அதுதான் அவங்க. அப்போ அனுபவம் வேணும்ன்றதுக்காக வயதானவர்களை தான். அதனால தவ்வை இருக்காங்க இல்லையா? மூத்த தேவியர். அது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா வயதானவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு கொடி என்னதுன்னா காக கொடி. காகம்தான் கொடி. காகம் என்ன பண்ணும்? ரோட்ல ஏதாவது தேவையில்லாத இது அழுக்கு விழுந்துருச்சு, தேவையில்லாத குப்பை விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? காகம் அதை கிளீன் பண்ணிடும். காகத்துக்கு துப்புரவு தொழிலாளின்னு பேரு. காகத்துக்கு துப்புரவு தொழிலாளின்னு பேரு. ஏன்னா மற்றவைகள் எல்லாம் வேற இடத்துல. காகம் என்ன பண்ணும்னா, நம்ம ரோட்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? அது சாப்பிட்டு அது என்ன பண்ணும்? அது அதை பேலன்ஸ் பண்ணிடும். அதனால காகம் துப்புரவு தொழிலாளி. அம்மா கையில என்ன இருக்கும்? ஆயுதம் என்ன இருக்கும்னா தொடப்பம். தொடப்பம் தான் ஆயுதம். ஏன்? தொடப்பம் தான் என்ன பண்ணும்? கூட்டம் எல்லாத்தையும். அதனால தவ்வை என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தொடப்பம், அதுக்கப்புறம் காக கொடி, வயதான தோற்றம், இதெல்லாம் மூத்த தேவியார் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த மூத்த தேவியார வழிபாடு செய்வது நம்முடைய மரபு. இந்த தேவியை வழிபாடு செய்யறதுனால என்ன உணர்வு ஏற்படும்? இந்த தேவிய வழிபாடு செய்ய என்ன உணர்வு ஏற்படும்னா, நம்ம மனசுல அழுக்கும் இருக்கக்கூடாது, நம்ம உடம்புல அழுக்கும் இருக்கக்கூடாது, நம்மளுடைய தெருவிலையும் வீட்டிலையும் புற அழுக்கையும் மன அழுக்கையும் நீக்குகின்ற ஆற்றலுடையவளாக இருந்தவள் தான் மூத்த தேவியார். இந்த மூத்த தேவியார வழிபாடு செய்வதை அறவே நம்ம என்ன பண்ணிட்டு வைப்போம்? நம்ம இப்ப பண்றது இல்ல, விட்டுட்டோம். மூத்த தேவியார வழிபாடு செய்யற நமக்கு வழக்கம் இல்லாம போயிடுச்சு. காரணம் என்னன்னா, நமக்கு எல்லாம் என்னதான் தேவை? அது மூதேவின்னு சொல்லிடுறாங்க ஐயா. மூதேவின்னு சொல்லிடுறாங்க. மூதேவின்னு தான் சொல்லணும். மூத்த தேவியா சொல்லக்கூடாது, மூதேவின்னு தான் சொல்லணும். மூதேவி என்பவள் உயர்ந்தவள்ன்ற எண்ணத்தை என்னவா மாத்திட்டாங்க? பைனலா அவர்களை ஒரு இழிபிறவியாக மாற்றி, அந்த வார்த்தை உன் வாயில வந்தாலே நீ ஒருப்பட மாட்ட, நீ எதுவுமே ஆக மாட்ட, உன் குடும்பமே ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தினாங்க. எப்படி ஏற்படுத்தினாங்க தெரியுமா? சிவபெருமான வழிபாடு செஞ்சா ஒண்ணும் இல்லாம போயிடுவ, நடராஜர் சிலைய வச்சா ஒண்ணும் இல்லாம போயிடுவ, சிவபெருமான் திருநீரை நெத்தியில பூசுனா ஒண்ணும் இல்லாம போயிடுவேன்னு ஒரு காலத்துல சொல்லி இன்னைக்கு சிவபெருமான் கும்பிடுறதையே நம்ம மீட்டுதான் எடுத்திருக்கோம், தெரியும்ல? சிவ வழிபாட்டை நம்ம நான் சொல்றது 22 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிரதோஷத்துக்கு போனீங்கன்னா ஒரு பயம் இருக்க மாட்டாங்க. நானு, எங்க அப்பா, 2-3 அடியார்கள், அவ்வளவுதான். 5 பேர் நானும் நீயுமாய் ஏகபோகமாய் இருந்த அப்படி வழிபாடு செய்த நாட்கள்லாம் உண்டு. அவ்வளவு ஜாலியா இருக்கும். ஆனா எங்க அப்பனை பத்தி தெரிஞ்சு நல்லது நினைக்கிறதா கெட்டது நினைக்கிறேன்னு தெரியல. எங்க அப்பா நல்லவன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் எங்க வீட்டுல நடராஜர் மேல எனக்கு ரொம்ப ஆசை. அதனால என்ன பண்ணேன், வாங்குறதுக்கு காசுலாம் கிடையாது, 20 ரூபாய்க்கு பளிங்குல, இன்னைக்கு அந்த தள்ளுவண்டி வச்சுட்டு போவாங்கல்ல, பளிங்குல சாமி இருக்கும்ல, சும்மா பீங்கா மாதிரி இருக்கும்ல, பாத்துறீங்களா? பீங்கா மாதிரி வச்சிருக்கோம். அது மாதிரி சிலையில நடராஜர் இருந்தாரு. அதை வாங்கி பார்த்து 20 ரூபாய் எங்க வீட்டுல கொடுத்த காசெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் வீட்டுல போய் வாங்கி வச்சா எங்க அம்மா, அடா ஏற்கனவே வீடு டான்ஸ் ஆடுது, இதுல டான்ஸ் ஆடுற சாமியை வேற வச்சுட்டேன், இது ஆகாது, தயவு செய்து எடுத்துட்டு போய் எங்க வச்சிரு, கீழே போடக்கூடாது, கோவில்ல போய் வச்சிரு. அப்பெல்லாம் சிவபெருமானுடைய தத்துவம் தெரியாது, அவன் தாள் தூக்கி ஆடுகின்ற பதம் தெரியாது, அவன் கையில இருக்கக்கூடிய உடுக்கை எதுக்குமே அர்த்தம் தெரியாது. ஆனா அதை பார்த்தா பிடிக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சு, அதை பார்த்தா என்னமோ குடையுது, உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது அப்படின்னு எங்க அம்மா சொல்றேன். எங்க அம்மா, அவங்க தங்கம், தயவு செய்து நீ எடுத்துட்டு போய் வச்சு, ஏற்கனவே வீடு உட்படல, வீட்டுல கொஞ்சம் கூட லக்ஷ்மி கடாட்சம் எதுவுமே இல்லை, தயவு செய்து என்ன பண்ணிரு, கொண்டு போய் வச்சிரு. நானும் மல்லு கட்டி பாக்குறேன், உருட்டு பாக்குறேன், என்ன நம்ம சின்ன பிள்ளை தானே உருட்டு எங்க வீட்டுல எங்க அம்மா முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாம அதுக்கு பதில் பேசவே முடியாது வீட்டுல, அவ்வளவுதான். அது செஞ்சே ஆகணும், நல்லதா கெட்டதா குதினா குதிச்சிருந்தோம், அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்ணேன், திட்டிக்கிட்டே, எங்க அம்மா திட்டிக்கிட்டே, ஒரு ஆளு இழந்தான் வந்தாங்கன்னு தெரியல, இதை வச்சா என்ன சாமியை கும்பிட்டா என்ன, சாமியில என்ன புதிரு அப்படின்ட்டு எடுத்துட்டு போய் நான் வைக்கும் போது கண்கள்ல 2 சொட்டு தண்ணி, அப்படியே தண்ணி விழுது. அவனுக்கு ஆசாசியா கொண்டு வந்தேன் சாமி, இவனை வைக்க முடியாம சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணுல 2 சொட்டு தண்ணி அந்த பளிங்குல விழுந்து இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. வச்சாச்சு போய் வச்சாச்சு, கோயில்ல போய் வச்சாச்சு. பல காலம் ஆச்சு. எனக்கு நான் திருநீர் பூசினா வீட்டுக்குள்ள வரமாட்டேன், கோயிலுக்கு போட்டேன்னு சொன்னாங்க, வீட்டுல அடிப்பாங்க. எப்ப பார்த்தாலும் கோயிலே போயிட்டு இருக்கப்ப, கோயிலுக்கு போனாலே அதுவும் சிவபெருமானை கும்பிட்டா உருப்படாதாமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால எதுவும் சொல்ல மாட்டேன். மீனாட்சி அம்மன் கோயில் எல்லா நாளும் போனாலும் வீட்டுல போறப்ப நெத்திட்டு அழிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாது. எங்கடா போனான்னு கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன், நான் சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன், அங்க அப்படின்னா எங்க வீட்டுல விட்டுருவாங்க. அந்த மாதிரி போயாச்சு. காலம் உருண்டோடிக்கிட்டே இருந்தது. ஆனா ருத்ராட்சம் தரிக்கிறதுக்கும் சரி, திருநீர் பூசுறதுக்கும் சரி, நம்மளுடைய சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கும் பெருந்தடை. சமணர்கள் இருக்கிறப்ப வந்த தடையை விட நாம சைவத்துல இருக்கிறவங்களே இந்துக்களே தடை சொன்னாங்க. இந்தான்னு சொல்லி கடைசியில இன்னைக்கு அடியன் இல்லத்துல கருவார் சோதிநாதன் அன்னை சிவகாமியோட ஐம்பொன் சிலையில எங்க அம்மாவே வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப உட்காந்துட்டு, என்னப்பா சாமிக்கு கும்பிடலையா, சாமியெல்லாம் கும்பிடலையா, என்னாச்சு, எங்க சாமி ரொம்ப அழகா இருக்காரு, ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த தாய் இது பண்ணா தவறு, குடும்பம் ஆடிரும்னு சொன்ன, இன்னைக்கு அந்த தாய்க்கான அந்த புரிதலை ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. அது மேல ஏற்படுத்தி இன்னைக்கு அவங்க நல்லா வழிபாடு செய்யறாங்க. இன்னைக்கு வீட்டுல எங்க அப்பா நிக்கிறான், அவன் வீட்டுல உழைஞ்சிங்கன்னா எங்க அப்பனை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்.
எல்லாம் என் அப்பா உள்ளுக்குள்ள நுழைஞ்ச எங்க அப்பன் கிடையாது, நம்ம அப்பா உள்ளுக்குள்ள நுழைஞ்ச நம்ம அப்பன் தான், நம்ம அப்பனை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் தானே அப்பா. அடிக்கடி நான் அப்படி சொல்லிடுவேன், சொன்னா என் தலையில திட்டுங்க, டேய் என்னடா உங்க அப்பன்ற, நம்ம அப்பன் தானே அப்படி சொல்லணும் நீங்க எல்லாரும். சரியா? சரி, எதுக்காக சொல்ல வரேன்னா சிவபெருமான் வழிபாடையே மீட்டு எடுத்திருக்கோம் நம்ம. விழுந்து விழுந்து எல்லா திருமுறை ஆசிரியர்களும் எல்லா தேவார ஓதுறவங்களும் நிறைய சொற்பொழிவாளர்களும் சொல்லி 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 இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு நடராஜர் அப்படிங்கிற கணக்கு வந்துருச்சு. சின்னதாவது நடராஜர் வச்சுக்கணும் அப்படிங்கிற கணக்கு வந்துருச்சு. அதனால நான் ஏன் சொல்ல வரேன்னா இதை போலவே தவ்வை வழிபாட்டையும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. தவ்வை வழிபாடு செஞ்சா மன அழுக்கும் புற அழுக்கும் நீங்குகின்ற, மன அழுக்கை நீக்குகின்றவள் தவ்வைதான், மூதேவிதான். மன அழுக்கை நீக்குகின்றவள் தவ்வைதான் அவள். ஏன்னா அவ கையில வச்சிருக்கிற ஆயுதங்கள்ல அதுதான். புற அழுக்கையும் நீக்குகின்றவள் தவ்வைதான். தவ்வை வழிபாடு என்பதை முழுவதுமாக நம்மிடமிருந்து எடுத்து விட்டார்கள். இன்னும் ஒரு செய்தி மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், நீங்க அனுமதிச்சா சொல்லலாம். நீங்க அனுமதிக்கிறீங்களா? எனக்கு அனுமதி கொடுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. எனக்கு கொஞ்சம் எல்லா அடியாருங்களும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய முக குறிப்பை காட்டலாம், உங்களை பாக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2 நிமிஷம். சொக்கநாதா தவம் செஞ்சிருக்க அருமை அருமை. எங்க அடியாருங்கள் நான் பாக்குறப்போ அடியன் தவம் செஞ்சு, ஏன்னா அடிக்கடி நீங்க இருக்கீங்கன்னு காட்டிக்கணும். நான் அப்படிப்பட்டவன், நீங்க மத்த குரூப்புக்கு என்ன போறீங்களன்னு தெரியாது. நான் உங்களை பார்த்தாதான் எனக்கு மனசே ஆறும். ஃபர்ஸ்ட் சும்மா பார்க்காம எனக்கு வானத்தை பார்த்து அந்த தேவத்தை பார்த்து எடுக்கிற ஆள் நான் கிடையாது, என் பிளட்லயே கிடையாது. நீங்க அப்பப்ப எனக்கு ஏதாவது கொடுக்கணும். ஆனந்த் ஏதோ கழுதியா கத்துறானே, இவனுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அங்க இருந்த இடத்துலயே ஜூஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன் பண்ணி உங்க முக தரிசனத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிச்ச மாதிரி எனக்கு சும்மா அப்படி எனர்ஜெட்டிக்கா இருக்கு. சரி, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இது நான் ஜஸ்டிஃபை பண்றேன். என்னன்னா நாம இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு? வெப்பம் நாடா இல்ல குளிர் நாடா? நாம இருக்கிற நாடு நம்முடைய தென் தமிழகம் வெப்ப நாடு. எவ்வளவு நாளைக்கு வெப்பம் இருக்கும்? 6 மாசங்க ஐயா. என்னங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு 12 மாசம் வெப்பம். மார்கழி மாசம் கூட வெயில் மண்டே பொழக்குது. மார்கழி மாசம் 1 மாசம் தான். காலையில கொஞ்சம் போல ஜிலு ஜிலுன்னு காத்து வரும் கொஞ்ச நேரத்துக்கு, மத்தியானத்துக்கு அது வழக்கம் போல. மார்கழியும் பங்குனி மாசத்துல அந்த காலத்துல, அதாவது மார்கழி குளிர் என்ன சொல்லுவோம், மார்கழி குளிர் மச்ச புழக்கும், தை குளிர் தரைய புழக்கும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி குளிர் பொழக்குமா. இன்னைக்கெல்லாம் வெயில் தான் பொழக்குது நம்மளை போட்டு. அதனால வெப்ப நாடு நம்மளுடைய நாடு, வெப்ப நாடு. நல்லா கவனிங்க, என்னை கவனிக்கணும் நல்லா. நம்மளுடைய தென் தமிழகம் பூராமே, தென் தமிழகம்னா தட்சிணாயன், நம்மளுடைய ஆந்திரால இருந்து அப்படி எடுத்துக்கிட்டோம்னா முழுக்க நம்மளுடைய கன்னியாகுமரி வரைக்கும் வெப்ப நாடு தான். நீங்க வடக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வடக்க இமயமலை இருக்கு, அது பக்கத்துல இருந்தா இன்னைக்கு இமயமலை ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதனால ஆனா மேக்சிமம் அங்க என்னவா இருக்கும், இப்பதான் 3 மாசம் குளிர், அப்புறம் 6 மாசம் வெயில்ன்ற மாதிரி இருக்கு. நான் சொல்றது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அங்க என்னவா தான் இருக்கும்னா, என்னவா இருக்கும், முழுக்க முழுக்க குளிர் நாடா தான் இருக்கும். என்னடா சொல்ல போறான்னு எதிர்பார்க்கறீங்க? இப்போ அந்த நாட்டுல இருக்கிறப்போ, அந்த குளிர் நாட்டுல இருக்கிறப்போ அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா, இரவுகள்ல அவங்க எல்லாரும் ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபயர் அது போட்டு சுத்தி எல்லாரும் உட்காந்துப்பாங்க, நெருப்பை மூட்டி குளிர் காய்வாங்க. அது என்னமோ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இல்ல ஃபயர் கேம்ப். யார் சொன்னா? ஃபயர் கேம்ப். நிறைய கேம்ப் ஃபயர் போட்டு உட்கார்ந்துட்டு அங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு மேக்சிமம் நீங்க காஷ்மீர் போயிருக்கீங்களா? நீங்க காஷ்மீர் போனீங்கன்னா எப்பவுமே வீட்டுக்குள்ளதான் இருக்கும். ஒரு ஓரத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு தூம் மாதிரி போட்டு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க அதே மாதிரி எல்லா இடங்கள்ல என்ன போட்டிருப்பாங்க, நெருப்பு போட்டு அவங்க எப்பயுமே நெருப்பு போட்டு அவங்க கூட பக்கத்துலயே உட்கார்ந்து பண்ற வழக்கம் இருக்கும். இப்ப பேசிக்கிட்டே இப்ப நம்ம இங்க பாருங்களேன், கவனிங்கள பேசிட்டே இருக்கோம், சாப்பிட்டுட்டே இருக்கோம். இப்ப நம்ம வீட்டுல இது வருது, அது பேர் என்ன, ஒரு காக்கா வருது. நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம இதுல இது ஒரு
ஒரு நெல்லு விளைஞ்சிட்டு இருக்கோம், நெல்லு விளைஞ்சிட்டு இருக்கோம், ஒரு காக்கா வருது, என்ன பக்கத்துல ஒரு கல் எடுத்து டப்புன்னு காக்கா எறிவோமா? வந்துச்சுன்னா எறிவோம்ல, அது காக்கா. அது மாதிரி காக்கா, அது மாதிரி நெருப்பெறியப்ப பக்கத்துல என்ன இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அதுல தூக்கி சும்மா அதுல போடும், அதை போட்டே பேசுறது ஒரு வழக்கம். இப்ப உட்காந்து தண்ணி இடத்துல உட்காந்து கல் எடுத்து அது மேல போட்டுக்கிட்டே பேசுவோம்ல, பாத்துறீங்களா? தண்ணில உட்காந்துக்கிட்டோம், குளத்து பக்கத்துல உட்காந்தோம்னா கல் எடுத்துல போட்டு, கையில பொறி இருந்தா பொறி, கையில பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், பூவை பிச்சு தண்ணிக்குள்ளேயே போட்டு பேசிக்கிட்டு போம்ல. அந்த மாதிரி நெருப்பை மூட்டி அதுல ஆகுதிகள் போடுவது என்பது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிகழ்வு. நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாம எந்த ஒரு விஷயத்துக்கும் நெருப்பு மூட்ட மாட்டோம். யாரு? வெப்ப நாடாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மரபு எந்த ஒரு செயலுக்கு என்ன பண்ண மாட்டோம், நெருப்பு மூட்ட மாட்டோம். ஒரு விஷயத்துக்கு மட்டும் நெருப்பு மூட்டுவோம். எதுக்கு? உடலை தகனம் செய்வதற்காகத்தான். ஆனா அவங்க ஆப்போசிட், உடலை என்ன பண்ண மாட்டாங்க, உடலுக்கு நெருப்பு மூட்ட மாட்டாங்க. உடலை கொண்டு போய் எதுல போட்டுருவாங்க? கங்கையில போடுவாங்க. உடலை கொண்டு போய் அந்த உயிர்களிடத்து காட்டுல போய் போட்டுருவாங்க. உயிர்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கணும். அது ஒரு நல்ல மரபு தான், அது ஒரு மரபு தான். உடல்களுக்கு தகனம் செய்கின்ற மரபு அங்க இல்ல. முன்னொரு காலத்தில் அதெல்லாம் இங்க இருந்து போடும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் எல்லாத்தையும் 10ஆம் பஸ்லயே நம்புறது ஆள் கிடையாது. எல்லாமே அப்படின்னா இப்படி, அப்படின்னா எப்படின்னா எதுக்குன்னு கேட்கணும். சைவத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னா நீ கேட்கணும்னு சொன்னா எதுக்கு, எங்க நிரூபிச்சு காட்டு பார்க்கலாம்னு சொல்லணும். யார் சொன்னா? எல்லா சீடர்களும் கேட்டிருக்காங்க. எல்லா சீடர்களும் குருநாதரை பார்த்து எங்க நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொன்னா சீடனுக்கு குருநாதர் நிரூபிச்சு காட்டித்தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, இங்க இருக்கிற அத்தனை சீடர்களுக்கும் பண்ணிச்சிருக்காங்க. அது மாதிரி நமக்கு எந்த ஒரு காரியத்துக்கும் நெருப்பு மூட்டுகின்ற வழக்கம் நமக்கு எல்லாத்துக்கும் என்னதான் விடுவோம், எல்லாத்துக்கும் தண்ணி தான் விடுவோம். நாம எல்லாத்துக்கும் தண்ணி தான் விடுவோம். கல்யாணத்துக்கு 2 பேர்த்தையும் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா இந்த கையில தண்ணி வார்க்கிறாங்கல்ல, எது? கன்னிகா தானம் செய்கின்ற கரகம் வார்க்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி வார்க்கிறோம், அது நம்மளுடைய மரபு தான். நம்ம மரபு தாரவாதிக்கு எல்லா விஷயத்துக்கும் தண்ணி ஊத்துறதுதான் நம்முடைய மரபு. எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்துவோம். எல்லாம் நம்ம எதுவா இருந்தாலும் தண்ணி ஊத்துவோம். அதுக்கு மேல என்ன நல்ல இப்ப வீட்டுக்கு நம்ம இது பண்றோம்ல, வாஸ்து பண்றோம், என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன தண்ணி தான் ஊத்துவாங்க ஐயா. முகூர்த்த கால வச்சு தண்ணி தான் ஊத்துவோம். தானியங்களை போட்டு பால் தண்ணி இதெல்லாம் ஊத்தி அதெல்லாம் அந்த இடத்துல முளைக்க விடும். ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோம், கண்டிப்பா முளைப்பாரிகள் கொண்டு வந்து வைக்கணும், தெரியும்ல, நவதானியங்கள் போட்டு. கல்யாணத்துக்கும் தண்ணி விடுறதுதான். ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, தலையில தண்ணி விடுறதுதான். ஒரு தாய் கருவுற்று அவ இருக்கா, அவளுக்கும் தலையில தண்ணி விடுறதுதான். இறந்து போயிட்டாங்க, தண்ணி விடுறதுதான். பிறந்த பிள்ளைக்கு தலையில தண்ணி விடுறதுதான். எல்லா இடத்துலயும் நீர் மட்டும்தான் நமக்கு. சதாபிஷேகம், சஷ்டி பூர்த்தி எல்லாத்துக்கும் தண்ணி தாங்க. அருமை அருமை. நான் விட்டதை பிடிச்சிட்டாங்க. சதாபிஷேகம் சஷ்டியத்த பூர்த்தியிலையும் கூட இன்றளவும் நம்ம என்னதான் பண்றோம். ஏன்னா 60 ஆண்டுகளை எளிமையா தொட்டவங்க தமிழர்கள் தான். 60 ஆண்டுகளை எளிமையா தொட்டவர்கள் தமிழர்கள் தான், வேற யாரும் கிடையாது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் எப்படி தப்பை வழிபாடு நம்ம கிட்ட இருந்து புடுங்கி எடுத்தாங்களோ அது மாதிரி இந்த நெருப்புல ஆகுதி போடுகின்ற வழிபாடை நம்ம கிட்ட புகுத்திட்டாங்க. ரெண்டுமே நான் சொல்லணும்ல, எது நம்ம கிட்ட இருந்து போயிருக்கு, எது நம்ம கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லணும்ல. தவ்வை வழிபாட்டை நம்ம கிட்ட இருந்து புடுங்கியாச்சு. ஏன் தவ்வை வழிபாட்டை புடுங்கினாங்க? தவ்வைக்கு என்னதான் நீங்க ஆயுதமா கொடுக்க முடியும்? நீங்க தவ்வை இருக்கீங்க, நீங்க தவ்வையை வழிபாடு செய்யணும், எல்லாரும் என்னதான் வாங்கிட்டு போக முடியும்? ஒரு சாமிக்கு சீமாறு வழக்கமா தான் வாங்கிட்டு போக முடியும். அதுதான் அவளுக்கு. எப்படி முருகனுக்கு வேலுன்னா வேல் வாங்கி போய் கொடுக்குறோம், சூளம்னா சூளம் வாங்கிட்டு போய் கொடுக்குறோம். அவளுக்கு பிடிச்சது எல்லாமே தூய்மையா இருக்கணும். எதுவும் சுத்தம் இல்லாம இருக்கக்கூடாது. சுத்தத்திலேயே பிறந்தவதான் யாரு? மூதேவி என்ற மூத்த தேவியா. அவளுடைய அந்த அற்புதமான வழிபாட்டை எடுத்தாச்சு நம்ம கிட்ட, பயமுறுத்தியாச்சு. உனக்கு அது கிடைக்காது, இது கிடைக்காது, காசு கிடைக்காது. காசுக்காக நான் பிறக்கலடா, காசு வேணுங்கிறதுக்காக நான் இந்த உயிரை எடுக்கல, இந்த உலகத்துக்குள்ள நான் வரல, நான் தானியத்துக்காகவோ தனத்துக்காகவோ இந்த நான் பிறந்ததே மீண்டும் பிறவாமை நிலையில வரணும்ன்றதுக்காகத்தான் பிறந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு இருந்தவங்கள இதெல்லாம் வேணும்னு அலங்காரம் பண்ணி கடைசியில நம்ம கிட்ட இந்த தவ்வை வழிபாடு எடுத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேள்வி வழிபாடு நம்ம கிட்ட கொடுத்தாச்சு.
எதுவா இருந்தாலும் நெருப்புல போடு. எதுவா இருந்தாலும் எது பட்டு புடவை நெருப்புல போடு, பாகக்காய் நெருப்புல போடு, ஆப்பிள் பழத்தை நெருப்புல போடு, எல்லாத்தையும் நெருப்புல போடு. தானியங்கள் எல்லாம் போடுறாங்க ஐயா. தானியங்கள் அந்த ஆலங்குச்சி வேல்வத்தி. ஆமா, நல்லா கவனிக்கணும். நெருப்புல வந்து பொறி தான் போடுவாங்க. பாத்திருக்கீங்களா? நெருப்புல பாத்தீங்கன்னா பொறி போடுவது மரபு. பொறினா பாத்தீங்கன்னா விதை விதைக்காததான் போடணும். இனிமே அது விதைக்கு வராதுன்றதான் நெருப்புல போடுவாங்க அந்த காலத்துல. நீங்க பாத்துருக்கீங்களா? விதைக்கு வராது இனிமே, அது முளைக்காததெல்லாம் போயிடலாம், முளைக்காம போயிடலாம். அதைத்தான் நெருப்புல போட்டு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கொஞ்சம் இது பண்ணும். ஆனா நெருப்பு மூட்டுவது என்பது தகனம், உடல் தகனத்தை தவிர வேற எந்த இடத்துல நம்ம நெருப்பு மூட்டுறது கிடையாது. ஆனா தீபம் மூட்டுவோம். நெருப்பு மூட்டுவது நம்முடைய மரபுல. ஏன்னா நமக்கு அதுக்கான தேவையே இல்லை. புரியுதுங்களா? நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? புரியலையா? அதுக்கான தேவையே நம்மளுடைய சிஸ்டத்துல கிடையாது. ஆனா இப்ப என்ன பண்ணியாச்சு, அவங்க மாதிரி நெருப்பு மூட்டி உட்காந்துக்கிட்டோம். நம்மளும் கேம்ப் ஃபயர் டான்ஸ் தான் ஆடுறோம் இல்ல? கோவிலா இருக்கட்டும், எல்லா இருக்கட்டும். சரி, ஏண்டா டேய் சைவனா இருந்துகிட்டு வேள்வி நிந்தனை செய்யலாமா? இதெல்லாம் நல்லா இருப்பியா? ஞான சம்பந்தர் வேள்வியை நிந்தனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே. நீ வந்து வேள்வியை நிந்தனை செய்வது மட்டும் இல்லாம இது புது சிலபஸ் எங்களுக்குள்ள கொடுத்துட்டாங்கன்னு சொல்றியே, சைவத்துக்கு புறம்பால பேசுற. இப்ப நீ சைவத்துக்கு புறம்பா பேசவே மாட்டேன்னு சொன்ன நீ இன்னைக்கு சைவத்துக்கு புறம்பா பேசுறிய படுபாவி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம்ல? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? என்ன சாமி, என்ன கேட்கறது யாருமே இல்லையா? நான் என்ன சொன்னாலும் சரி சரின்றீங்களா? கேட்கணும்ல. கண்டிப்பா அது பதில் நானே சொல்லணும், நானே கேள்வி கேட்கணும். அதுதான் நம்முடைய சைவத்தினுடைய மரபு. நீங்க பாத்தீங்கன்னா சித்தாந்த புத்தகம் எல்லாமே அவரே கேள்வி கேட்பாரு, அவரே ஆன்சரும் பண்ணுவார். அதாவது அந்த நூலை எழுதினவரே கேள்வியும் கேட்பாரு, நூலை எழுதினவரே ஆன்சரும் பண்ணுவார். புரியுதுங்களா? அதனால இது நமக்கு புறம்பானது அப்படின்னு நான் சொல்லணும். யாரு மூலமா சொல்லணும்? ஞானசம்பந்தர் வாயிலே இருந்தே சொல்லிடலாமா? ஞானசம்பந்தர் ஒரு பாட்டுலதான் வேள்வியை எதிர்க்கிற வேள்விகளை எதிர்க்கிற சமணர்களை பார்த்து திட்டார். அதனால அவர்களை பத்தி அந்த ஒரு பாட்டை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இந்த வேள்வி செய்யறாங்கல்ல, அதுவும் என்ன வேள்வி? நெருப்புல வேள்வி. நெருப்பு வேள்வியே நமக்கு ஆகாது. அதுல அவங்க ஏதோ சமஸ்கிருதத்தை வச்சு வேள்வி பண்ணாங்க, ஓகே ஒத்துக்கலாம். ஆனா நெருப்புல போட்டு என்னது, திருமுறையை போட்டே வேள்வி பண்றது. திருமுறை என்பது நெருப்பு. திருப்புகழ் என்பது நெருப்பென்று அறியும். திருப்புகழே நெருப்புக்கு சமம். திருப்புகழ் எதுல இருந்து வந்தது? திருமுறையில இருந்து வந்தது. நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய சுவாமி, அவர் பேர் என்னது, நம்ம அருணகிரிநாதர் எல்லா வார்த்தையும் இங்க இருந்து எடுத்திருப்பாரு. எல்லா வார்த்தையும் திருமுறையில தான் எடுத்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார். அப்போ திருப்புகழே நெருப்புனா, நெருப்பு உதித்த திருமுறை எப்படிப்பட்டது? அதுவும் நெருப்பு தான், மகா நெருப்பு. அது அருந்தி அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகின்ற திருமுறை. எதுக்காக சொல்லிட்டு நான் உள்ள போயிடுறேன், ஏன்னா ஒவ்வொரு முறையும் சில விஷயங்களை வேறு எடுக்கணும்னு. நீங்க செய்ய வேண்டாம், யாரையும் போய் செய்ய வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். ஆனா அது பண்ணாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா, அடா போடா டே, இது புது சிலபஸ் எனக்கு தெரியும்டா டே, தெரியும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நினைச்சுக்கணும்னு இருக்காங்க. பயப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ எங்க விட்டேன் சாமி, மன்னிக்கணும், என்னை கூட்டுவாங்க. திருப்புகழ் நெருப்புங்க திருமுறையில இருந்துதான் அதையெல்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னீங்க. வேண்டான்னு சொல்றோம். அந்த வேள்வியில அவங்க ஏதோ பண்றாங்க, அவங்க ஏதோ அங்க இருந்து இங்க வடக்க இருந்து அவங்க உட்கார்ந்து கேம்ப் ஃபயர் பண்ணி அந்த அவங்களுடைய வார்த்தையே சொல்லி இங்க வந்து பண்ணாங்க. சரி, இப்ப அதை அவங்களை தூக்கி உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு பதிலாக நாம உட்கார்ந்து நம்முடைய திருமுறையை வச்சு வேள்வி செய்யறது என்பது, திருமுறை என்பது நல்லா கவனிங்க, திருமுறை என்பது ஞானம், வேள்வி என்பது கிரியை. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 படிநிலையில கிரியை என்பது 2ஆம் வகுப்பு, ஞானம் என்பது 4ஆம் வகுப்பு. 4ஆம் வகுப்பு படிக்கிற பையனை தூக்கி 2ஆம் வகுப்புல தூக்கி உட்கார வச்சா அது நல்லதா கெட்டதான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரி, ஆனந்த், நீ வந்து உன் வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுற, எங்களுக்கு ஆதாரத்தை காட்டு. நீ பேசுறதுக்கு ஆதாரத்தை மட்டும் காட்டிட்டு போயிடும். சரி, ஆதாரம் என்னன்னா ஞானசம்பந்தர் தான் ஆதாரம். ஞானசம்பந்தர் எப்படி இதுக்கு ஆதாரம் ஆவாரு அப்படின்னா, ஞானசம்பந்தர் ஒரு பாட்டுலதான் என்ன சொன்னாரு, வேத வேள்விகளை சாடுகின்ற சமணர்களை திட்டார். ஏன்? சமணர்களுக்கு யாரு இல்ல, கடவுள் இல்ல. சமணர்களுக்கு கடவுள் இல்லாதனால அவங்க என்ன சொல்றாங்க, நெருப்புக்குள்ள இதெல்லாம் போடுறிய எங்கடா போகுதுன்னு கேக்குறாங்க.
நெருப்பு குழந்தைகள்லாம் போடுறீங்க, இது எங்க போகுதுன்னு கேட்டா சாமி கிட்ட போகுதுன்னா சிரிக்கிறாங்க. அவங்கள பார்த்து சாமி சொல்றாரு, வேத வேள்விகளை நிந்தனை செய்கின்ற சமணர்கள் எல்லாம் நீங்க வந்து இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சாமி வசைப்பாடுறாரு. அந்த 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 பாடலை எடுத்து போடுங்க, நான் அடியன் வந்து அடியார்களுக்கு சொல்றேன். அந்த வேத வேள்விகளை நிந்தனை செய்துள்ளலும் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை முடிஞ்சா நம்மளுடைய குரூப்ல அடியார்கள் யாராவது எடுத்து, இப்ப இல்ல அதுக்கப்புறம் எடுத்து போடுங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறப்ப அதையே தேடிட்டு இருக்காதீங்க, விட்டுருங்க, அதை அப்புறமேட்டு பாத்துக்கலாம். சரியா? ஐயோ சொல்லிட்டு ஆனந்து அதையே எடுக்கலாம், அதை எடுத்துட்டு மித்த பாயிண்ட விட்டுறாதீங்க. சரி, இப்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த ஒரு பாடல்ல அவர் கடிகிறார். என்னன்னா, இறைவன் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அதைத்தான் கடிகிறார். சரி, ஆனா எந்த குலத்துல பிறந்தாரு ஞானசம்பந்தர்? ஞானசம்பந்தர் எந்த குலத்துல பிறந்தாரு? ஆமா, அந்தணர்கள்லயே நிறைய டைப் இருக்கு. அந்தணர்கள்ல சில பேர் கோயில்ல மட்டும் பார்ப்பாங்க, சில பேர் அபிஷேகம் மட்டும் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அதுலயே நிறைய பிரிவுகள் இருக்கு. அதுல கவுனியர் குலம் என்பது வேள்விகளை மட்டும் செய்யறது. அதனாலதான் அப்பாவுக்கு வேள்வி செய்ய காசு இல்லைன்னு என்ன பண்றாரு? பாடுறாரா? என்ன பாட்டு பாடுறாரு? இடரினும் வராச்சு பாடுங்களேன், அலமே நம்ம பாடுங்க, யாராச்சும் பாடுங்க. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் ஊனகழல் தொழுதெழுவேன் கடல் தனில முதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமார் ஈவதொண்டமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள்ளவடு துறை அரணே. திருச்சிற்றம்பலம். அவரு சுவாமி அப்பாவுக்கு காசுல வந்து பாடுறாரு. ஞானசம்பந்தர் வந்து 2-3 இடங்கள்ல தனக்காக படிப்பார். அதுல ஒரு இடம் சரியா, அப்போ அப்பா வேள்விக்காக ஒரு பாட்டு சரியா, அப்பா வேள்விக்காக ஒரு பாட்டு, வேள்வியை நிந்தனை செய்யறவங்களுக்காக ஒரு பாட்டு பாடின 2 பாட்டு தான் பாடியிருக்காரு. எந்த குலத்துல நான் எந்த குலத்துல பிறந்திருக்கேனோ அதுதான் சரின்னு சொல்லணும், அப்படிதானே? இப்போ நான் வந்து வேள்வினாலதான் எல்லாம் அடைய முடியும்னு சொல்வதுதான் வேள்வி. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லா பாட்டும் என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு வந்து என்னது சனியோடைய தாக்கம் இருக்கா, சனி பகவானுக்கு ஒரு வேள்வி, ராகுவோட பாக்கி இருக்கா, ராகு பகவானுக்கு ஒரு வேள்வி, நாய் கடிக்க வருதா அதுக்கு ஒரு வேள்வி, பேய் பிடிச்சிருக்கா அதுக்கு ஒரு வேள்வி, இதெல்லாம் இதான் இருக்கு. கோளறு பதிகத்துல நாய் கடிக்கிறதுக்கு ஒரு வேள்வி இருக்கு, நாய் தொடராம இருக்கிறதுக்கு ஒரு வேள்வி தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? கோளறு பதிகத்துல கரடி தொடராம இருக்கணும், நாய் வந்து தொடாம இருக்கணும், எந்த விலங்குகள் தொடாம இருக்கணும், எந்த நோய் ஒண்ணுமே கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னன்னா நம்மளுடைய அந்த கோளறு பதிகமும் சஷ்டி கவசமும் ஒண்ணு. சஷ்டி கவசம் என்ன வருது? சஷ்டி கவசத்துல கோள்கள் எதுவும் வரக்கூடாது, வரக்கூடாது, பேய் வரக்கூடாது, பிசாசு வரக்கூடாது, வயிறு நல்லா இருக்கணும், கண்ணு நல்லா இருக்கணும், நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும், நவகோல் மகிழ்ந்து அப்படி பில்லி சூனியம் வரக்கூடாது, அப்படி இப்படின்னு இந்த ஒரு பாட்டை நம்முடைய ஞானசம்பந்தர் பாட்டை பாடினத விரிச்சா எது வரும்? சஷ்டி கவசம் வரும், திருச்செந்தூர் சஷ்டி கவசம் வரும். அதை விரிச்சா சண்முக கவசம் வரும், அதை விரிச்சா அதெல்லாம் போயிட்டே இருக்கும். அது ஒரு ட்ராக் வச்சுக்கோங்க. நீங்க நம்ம இவ இருக்கால, அம்பாள் இருக்கால, அம்பாளுடைய லலிதா சகஸ்ரம் நாம எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்ன இருக்கும்? என்னுடைய சிரசை காக்க, பீஜத்துல உட்கார்ந்து இருக்கிற அம்பாலே பீஜத்தை காப்பு, 6 சக்கரங்களை உட்கார்ந்து இருக்கிற அம்பாலே 6 சக்கரத்தை காப்பாத்து, கண்ணை கண்ணுல உட்கார்ந்து இருக்க அம்பாலே கண்ணை காப்பாத்துன்னு சொல்லி அது அந்த பக்கம் போகும். எது? நம்முடைய லலிதா சகஸ்ரநாமம் அந்த பக்கம் போகும். புரியுதுங்களா? இந்த பக்கம் சஷ்டி கவசம், அதனுடைய தொடர்புடைய கந்த குரு கவசம், சஷ்டி கவசம், அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்றது எல்லாம் புரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் ஆக ஆரிஜின் எதுன்னா யாருதான்? நம்மளுடைய ஞானசம்பந்தனுடைய கோளறு பதிகம் தான். இந்த கோளறு பதிகத்துல எல்லா விஷயங்களையும் சொல்லியிருப்பாரு சாமி. 11 பாடல்கள்லையும் எல்லா பிணியும் வரக்கூடாது. எல்லா பிணிக்கும் என்ன உண்டு?
தலைவலிச்சா அதுக்கு ஒரு வேள்வி உண்டு, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தலைவலிச்சால் வேள்வி உண்டு, அதிகமா தும்மல் வந்தா வேள்வி உண்டு, பயந்து பயந்து எந்திரிச்சிங்கன்னா வேள்வி உண்டு, காசு கிடைக்கலையா வேள்வி உண்டு, டிவோர்ஸ் ஆகணுமா வேள்வி உண்டு, கல்யாணம் ஆகணும்னாலும் வேள்வி உண்டு. நீங்க எல்லாம் நான் கேட்கறது எனக்கு பாக்குறது புரியுது. இந்த டிவோர்ஸ் ஆகணும்னு வேள்வி இருக்குன்னு சொல்லையே, அது யாரு செய்யறாங்கன்னு மட்டும் சொல்றா. நான் முதல்ல அதான் பண்ண போறேன். ஒரு நிமிஷம். சிவாய நம்ம மன்னிக்கணும் சுவாமி, மன்னிக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பொருள் வரணும்னா வேள்வி உண்டு, வரக்கூடாதுன்னா வேள்வி உண்டு, உட்கார்ந்தா அப்படிதான் இருந்தது. வேள்வி புத்தகங்கள் அப்படி இருக்கு. அத்தனை வேள்விகள் உண்டு. அது சொல்லல சாமி. யார் சொல்லல? கவுனியர் குலத்துல பிறந்தவரே இதுக்கு இந்த வேள்வின்னு சொல்லாம என்ன சொல்ல, வேயூரு எனக்காக அழகாக யாராவது ஒருத்தவங்க பாடுங்க, வேயூர் தோழி பாட்டுங்களா? பாடுங்க ஜானகியம்மா பாடுங்க. திருச்சிற்றம்பலம். வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலங்கய்யா. வேயூர் தோழி பங்கன் மிக நல்ல வீணை தடவி. முதல்ல அம்பால சொல்லாம ஆரம்பிக்கவே மாட்டார். மூங்கில் போன்ற தோள்களை உடைய அன்னை பராசக்தி ஒரு பாகத்திலே உடையவன் மிக நல்ல வீணையை தடவி கொண்டிருக்கின்றான். அந்த வீணை யாரு? மிக நல்ல வீணை தன்னால. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் கையில எப்பொழுதுமே வீணை இருக்கும். எல்லாரும் சரஸ்வதி கையில தானே வீணை இருக்குன்ற. ஆடா படுகோய்ப்பாமா, லாஜிக்கே மாத்திரேடா. சிவபெருமான் கையில யாரா வீணை இருக்கும்? சரஸ்வதி கையில யாரா வீணை இருக்கும்? சரஸ்வதி கையில இருக்கிறது பிரம்ம வீணை, சிவபெருமான் கையில இருக்கிறது விஷ்ணு வீணை. சிவபெருமான் கையில இருக்கிற வீணை என்ன வீணை? விஷ்ணு வீணைனா என்னன்னா, சிவபெருமான் இருக்காருல, அவர் எப்பயுமே கையில வீணை வச்சிருப்பார். அதை வாசிச்சுட்டே இருப்பார். அவருக்கு சாம கான வேத பிரியர்னு பேர் சிவபெருமானுக்கு. அந்த கானத்தை அப்படியே எப்பயுமே மீட்டிக்கிட்டே இருப்பார். மியூசிக் ரொம்ப பிடிக்கும் நம்ம அப்பனுக்கு. அதனாலதான் ராவணன் வீணை மீட்டினவன என்ன பண்ணிட்டாரு? ஆஹா, வீணை மீட்டுறது எவ்வளவு. உடனே வந்து நீ என்னெல்லாம் வேணும் சாமி, உனக்கு என்ன வேணும் சாமின்னு எல்லாத்தையும் கொடுத்தாரு இல்லையா ராவணன் வீணை மீட்டினதுக்கு. அந்த கவனிங்க, மிக நல்ல வீணை தடவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மிக நல்ல வீணை என்பது விஷ்ணு வீணை. உலகளந்தான்ல யாரு? பெருமாள். ஓரடியாலே கீழுலகையும் மற்றொரு அடியாலே மேலுலகையும் அளந்தான் இல்லையா நம்மளுடைய விக்ரமன் என்று சொல்லுகின்ற அந்த உலகளந்த பெருமான். அந்த உலகளந்த பெருமான் வந்து என்ன, வாமன் அவதாரம் எடுத்து உலகத்தை அளந்துட்டாருல. அளந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டாரு? பெரிய ரூபமாயிட்டாருங்க. பெரிய ரூபமாயி ஆயிட்டாரு இல்லையா. விஷ்ணுக்கு ஒரு பெரிய டிராபேக் இருக்கு. விஷ்ணுக்கு என்ன டிராபேக், திருமாலுக்கு என்ன டிராபேக்னா, அவர் ஏறுவாரு ஆனா திரும்ப இறங்க முடியும். டாஸ்மாக்கு போயிடுவாங்க, போயிட்டு நல்லா சரக்கு அடிச்சிருவான். அடிச்சுட்டு வீட்டுக்கு என்ன பண்ண முடியாது, திரும்பி வர முடியாது. இப்படி எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்றியே, நல்லா நாராசமா இருக்கு. அப்படி நினைக்காதீங்க, புரியுறதுக்கு வேற வழியே இல்ல. நான் இப்படி எல்லாம் எக்ஸாம்பிள் சொன்னா அடியார்கள் இந்த மாதிரி சபையில என்ன மன்னிக்கணும். எங்க திருமாலை போய் நீ எப்படி சொல்றேன்னா, திருமான்ற மால் அப்படிங்கிற பேர்லயே மயக்கம் இருக்கு. நான் சொல்லல, அவங்களே பேர் வச்சது என்ன சொல்லியிருக்காங்க, மால் அப்படின்னால என்ன அர்த்தம், மயக்கம்னு அர்த்தம். மாலுக்கு மயக்கம். அந்த என்ன மயக்கம்னா,
இறைவன் பால் கொண்ட மயக்கம். திரு என்றால் சிவபெருமான், சிவபெருமான் மேல கொண்ட மயக்கம்னால திருமால்னு அவருக்கு பேரு. அதனால சாமி சொல்லிடுவாரு, நீ போய் இவங்களை போய் முடிச்சுட்டு வாப்பா, வாமனனை போய் முடிச்சுட்டு வா, மன்னிக்கணும், மகாபலியை போய் முடிச்சுட்டு வானா வாமன அவதாரம் எடுத்துட்டு போய் போயிடுவார். உலகம் அளந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டாரு, அவருக்கு நான் திரும்பி விஷ்ணுவா மாற முடியல, விஷ்ணுவா மாற தெரியல. தோடுடைய அதுல பாத்தீங்கன்னா, முற்றலாமை இள நாகமோடே நுனை முளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனாய் பழி தேர்ந்தெனது உள்ளம் கவர்கள்வன் வருது இல்லையா? முற்றலாமை இள நாகமோடு முளைக்கும். முற்றலாமைனா யாரு? கூர்ம அவதாரத்துல இருந்தாருல்ல, யாரு? நம்ம திருமாலு. அவரை பிச்சு, நீ ஆம கிடையாது தங்கம், நீ யாரு, நீ திருமாலுன்னு பிச்சு அவர் திருமாலை மாத்தினார் நம்ம ஐயா. அதனால அந்த ஆம ஓட்ட கழுத்துல டாலர் மாதிரி போட்டுக்குவேன். சிவபெருமான் காலத்துல ஆம ஓடு இருக்கும் எப்பயுமே. முளை கொம்பு என்று சொல்லுகின்ற பன்றியினுடைய மூக்குக்கு மேல ஒரு கொம்பு முளைச்ச மாதிரி இருக்கும். அந்த கொம்பு வராக அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் வராக அவதாரம் என்ன பண்ண மாட்டாரு, அவருக்கு திரும்பி நார்மலாக தெரியல. பன்றியா மாதிரி அவதாரம் பண்ணி அசுரன் அழிச்சாச்சு, பூமியை காப்பாத்தியாச்சு, வேதங்களை காப்பாத்தியாச்சு. திரும்ப என்ன ஆகல? சில பேருக்கு மரம் ஏற தெரியும், ஆனா இறங்க தெரியாது. திருமால் இறங்க உடைச்சிருவார், கொம்ப உடைச்சு அவர் கழுத்துல ஜாலரா போட்டுக்கிட்டார். அதனாலதான் முற்றலாமை இள நாகமோடு முளை கொம்பவை பூண்டு. அவன் கழுத்துல இருக்கிற அவன் தலையில கொக்கு இறகு இருக்கும்னு பாடிப்பாங்க. நீ பாத்தீங்கன்னா கொக்கு இறகு இருக்கும்னு நம்ம முதல் திருமுறையிலே பாடிப்பாங்க. கொக்குன்னா கொக்காக மாறினார் யாரு? 10 தசாவதாரம் எடுத்தார் இல்லையா, அதுக்கு அதை தவிர இன்னொரு கொக்காகவும் யார் மாறினா? திருமால் மாறி ஒரு அசுரன் அழைச்சிருக்க. அந்த கொக்கா மாறினதுக்கு அப்புறம் திரும்ப என்னவா மாறணும்? மாற தெரியாது அவருக்கு. அதனால என்ன பண்ணுவாரு, கொக்கோட இறக பிச்சு அவருக்கு முக்தி கொடுத்து திரும்ப திருமாலை மாத்திப்பார். அந்த கொக்கோட இறக தலையில சொருகிருப்பாரு சாமி. இதெல்லாம் நான் சொல்லல, டேய் ஆனந்து நீ சொல்லக்கூடாது, யாரும் சொல்ல மாட்டேன். நான் ஞான சம்பந்தர் வாக்குல இருந்தோ திருப்பூர்ல இருந்தோ என்னைக்கும் மாற மாட்டேன். அதை நீங்க தைரியமா கேட்டுக்கலாம். ஆனந்த அடியன் சொல்வது எல்லாமே திருமூல இருக்கிறது தான், திருமூல இல்லாதது சொல்ல மாட்டேன். சரி, இப்ப எதுக்காக இங்க வந்தோம்னா, மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு சொல்லும் போது விக்கிரமனாக வளர்ந்து நின்றான் இல்லையா நம்ம பெருமான். அப்போ விக்கிரமன்ல இருந்து என்ன பண்ணோம், திரும்ப எடுக்கணும். இப்போ பன்றிக்கு எது பெருசு? பன்றிக்கு மூக்குல இருக்க கொம்ப ஒடிச்சா பன்றி செத்துடும். கவனிங்க, பன்றிக்கு எது சிறுசு? பன்றியோட மூக்கு கொம்ப ஒடிச்சுட்டா பன்றி இறந்துடும். ஆமையோட ஓட்ட பிச்சுட்டா ஆமை இறந்துவிடும். சட்டைநாதர் இருக்காருல்ல, சட்டைநாதர் யார் என்ன பண்ணாரு? நம்மளுடைய நரசிம்மர் அப்படியே கிழிச்சு அவர் தோலை சட்டையா பொத்திக்கிட்டாரு. அதுக்கு பேரு சட்டைநாதர். எங்க இருக்காரு சட்டைநாதர்? திருவேலி மலையில அவர் போத்தி இருக்கிற சட்டை யாரோட சட்டை? அவன் யானை போர் ஒரு ஊத்திருக்கான். எல்லா திருமுறையிலையும் அட்ட வீரத்திலையும் வரும். ஆனா திருமாலுடைய தோலையே கடிச்சு தன்னுடைய பூத்து நடந்தா சட்டைநாதர். அது சட்டைநாதர் கோயில். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ புலி தோலை உரிச்சுட்டா புலி செத்துடும், முளை கொம்ப உடைச்சிட்டா பன்றி இறந்துரும், ஆமை ஓட்ட பிச்சுட்டா ஆமை இறந்துரும். அப்படித்தான் அங்க முக்தி கொடுத்து திரும்ப அவர் ரிட்டர்ன் பண்ணார். அவ்வளவுதான் நம்ம சாமி. நாமளும் தப்பு பண்ண என்ன பண்ணுவாரு, நம்ம உசுரை எடுத்து நம்மளுக்கு முக்தி கொடுத்துருவாரு. உசுரை எடுத்து முக்தி கொடுத்து உன்னை தங்கம், உன்னை வேற இடத்துக்கு மாத்தினேன். நீ எதுக்கு வந்திருக்குன்னே தெரியாம ஆடுறியே, எதுக்காக போன? வயிற்றுல உட்காந்து தவம் செய்யுமா கொல்ல இல்ல. ஐயா எனக்கு ஒரே ஒரு பிறவி கொடு, அதுவும் மனித பிறவி கொடு, அதுவும் நோய் நொடி இல்லாத பிறவி கொடு, அதுவும் உன்னை வணங்குகின்ற திருநீர் பூசுகின்ற பிறவி கொடு. நான் எப்படி மறுபிறவி எடுக்காம வரேன் பாருன்னு சொல்லிட்டு வந்த நாமும் திருமாலை போலவே வந்த நாம திரும்பி போக தெரியாம இருப்போம். பாப்பா சாமி ஆடெல்லாம் ஆட விட்டுட்டு கடைசியில பாப்பா சரிப்பா தங்க கிளம்பு, அவ்வளவுதான், எதுக்கு வந்தனே தெரியல, நீ கிளம்பு அப்படின்னு பூதங்களை விட்டு உயிரை பிரிக்கி விட்டு அனுப்பிச்சுட்டோம். அப்படி உலகளந்த பெருமான் நிற்கும் போது மனிதனுக்கு முதுகெலும்ப உருவிட்டோம்னு வச்சுக்கோங்க. மனிதனோட முதுகெலும்ப உருவிட்டா மனிதனால நிக்கவும் முடியாது, அவனால பொழைக்கவும் முடியாது. அவனுடைய முதுகெலும்ப அப்படியே உருவினார். யார் முதுகெலும்ப? விக்ரமுடைய முதுகெலும்ப உருவி அவனுடைய நரம்பெல்லாம் வச்சு வீணை தயாரிச்சாரு. அந்த வீணைக்கு பேருதான் என்ன வீணை? விஷ்ணு வீணை. அந்த
எப்பயுமே யார் ஞாபகத்தமா வச்சுக்குவாரு? யார் ஞாபகத்தமா? ஐயோ பிள்ளை தங்கம், நான் சொன்னதுக்காக போய் மகாபலிய உலகளந்து நின்று அவன் திருவடியை மிதிச்சு அவனை கொண்டுட்டே சுவாமி, என் தங்கம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை திருமாலுடைய ஞாபகமாயிங்க ஞாபகார்த்தமா தன் கையில எப்பயுமே இந்த வீணையை தடவிக்கிட்டே இருப்பான், அந்த வீணையை மீட்டிக்கிட்டே இருப்பான். அப்படின்னு வீணையில அவர் வாசிக்கிட்டு இருப்பார் சுவாமி. அப்போ மிக நல்ல வீணை தடவின்ற அந்த ஒரு வார்த்தையில விஷ்ணுவை விட பெரியவர் யாரு? விஷ்ணுவை விட சிவபெருமான் தான் பெரியவர்னு சொல்லுது. நீ ஏன் விஷ்ணு சொல்லிட்டாங்க? ஏன்னா விஷ்ணுவுக்கு யாரு, பிரம்மனுக்கு யாரு பெரியவர்? விஷ்ணு. பிரம்மனுக்கு அடுத்து இந்திராதிகள். அப்படி வரிசையா வந்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் பெஸ்ட் இருக்கிறதுல ரொம்ப பெஸ்டா இருக்கிற விஷ்ணு தான். அவருடைய எலும்பே யார் எண்ணிட்டா? எலும்ப என்னது யாரு? எலும்ப என்னது யாரு? நம்ம அப்ப யாரு? நம்ம அப்ப சொன்னது 100க்கு 100 நம்ம அப்பன் தான். எல்லாரும் எலும்பையும் கங்காள மாலை போட்டு கங்காளநாதனாலே எலும்பு மாலை போட்டு எலும்பு என்றவன் வந்தான், எலும்பு எண்ணிட்டு இருக்கான். சரி, அப்போ அப்பேற்பட்ட மிக நல்ல வீணை தடவி ஆசை. அதுக்கப்புறம் சொன்னது உளமே புகுந்ததனால் யாரு? திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் யாருக்கு? அடியவர்களுக்கு. அது எல்லாமே யாரெல்லாம் சிவபெருமானை நெஞ்சார பெருமான் உள்ளத்திலே வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன? அவர்களுக்கு என்ன? எந்த கோள்களும் எதுவும் செய்யாது. சொல்லிருக்கலாம்ல, தம்பி தண்டி ஹோமம், ருத்ர ஹோமம், மகா ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், சுதர்சன ஹோமம், இதெல்லாம் பண்ணேன்னா உங்களுக்கு எந்த காலத்திலும் எதுவும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கணும். யாரு? கவுனியர் குலத்துல பிறந்த நம்ம சுவாமி சொல்லியிருக்கணும். சொல்லல. இந்த பாட்டுல மட்டும் இல்ல, எடுக்கின்ற அத்தனை பாடல்கள்ல என்னதான் சொன்னாரு? சிவபெருமான வழிபாடு செய், நமச்சிவாய மந்திரம் சொல்லு, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. திருநீர் பூசுனா போதும்ட்டார். ஏங்க வெப்பு நோய் வந்துருச்சு எங்க பாண்டிய மன்னனுக்கு, உட்காந்து ஒரு 4 செங்கலை வச்சு வேள்வி பண்ணிட்டு இருக்கலாம்ல. இப்ப பாரு, சிவபெருமானுடைய பேரெல்லாம் சொல்லி வேள்வியை பண்ணி உனக்கு என்ன பண்றேன், உன்னுடைய நோயை நீக்கிறேன்னு. அவருடைய சொந்த தொழில் தானே. யாருடைய தொழில்? குலத்தொழில் தானே. செய்யல. மடப்பள்ளி சாம்பல் எடுத்து திருநீர் பூசுனா போயிடும்னாரு. திருநீர் பூசிட்டு, நல்லா கவனிங்க, திருநீர் பூசிட்டு நான் போய் யாக கொண்டதுல போய் திரும்ப உட்காந்து ஏதாவது போட்டேன்னா நான் ஞான சம்பந்தர் சொன்ன திருநீரை மதிக்கிறேனா இல்ல யாகத்தை மதிக்கிறேனான்னு தெரியல. சரி, அதெல்லாம் நான் விட்டுறேன். நீங்க பயப்பட வேண்டாம்னு தான் சொன்னேன். நீங்க யாகத்தை நினைச்சு பயப்பட வேண்டாம். யாகத்தினால எனக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். அதுக்கு நீங்க எதிர்ப்பும் செய்ய வேண்டாம். ஆனா திருமுறையை வைத்து வேள்வித்தி செய்வது என்பது மகா பாவம். ஏன்னா திருமுறை என்பது 4வது இடத்துல ஞான பணுவன், அது ஞான பூசை, எழில் ஞான பூசை. அந்த எழில் ஞான பூசையை கொண்டு போய் செகண்ட் கிளாஸ்ல போட்டு டீப்ரமோட் பண்றது என்பது நம்மளுடைய சைவத்துக்கு அது புறம்பு அப்படின்னு நான் சொல்லி இந்த அளவுல நம்முடைய பழமைய சொல்லி நான் புதுமைக்கு உள்ள போறேன், திருவாசத்துக்கு உள்ள போறேன். ஆக தப்பை வழிபாட்டை நமக்குள்ள எடுத்துட்டு வேள்வி வழிபாடை நமக்குள்ள திரிச்சுட்டாங்க. ஒன்னு எடுத்து அவங்க வைக்கணும்ல, அப்பதானே காம்ப்ரமைஸ் ஆகும். அதனால எடுத்தாச்சு வச்சாரு. இனிமே நீங்க தவைய வழிபாடு பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு நான் சொல்லல. இனிமே நீங்க வேள்வியை விடலாமா விடக்கூடாதான்னு சொல்லல. அப்பன் திருவடியை மட்டும் விட்டுறாதீங்க. சிவபெருமான் கையில இருக்கக்கூடிய அந்த உடுக்கையும், அவன் இடுப்புல கட்டி இருக்கக்கூடிய புலித்தோலும், இன்னொரு கையில வச்சிருக்கிற நெருப்பும், அவன் கீழே வச்சிருக்கிற முயலகனும், அவனை சுத்தி எறிகின்ற நெருப்பும், இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? தப்பான வேள்வி செஞ்ச தாருகாவனத்து ரிஷிகள் மூலமா வந்துச்சு. அத சிவபெருமான் ஆடுகின்ற திருக்கூத்தே வேள்வியை மிஞ்சினவன் நான் தான் சொல்றான். நீ பண்ற வேள்விக்கெல்லாம் மிஞ்சின நான் தான் வேள்வி சொல்லி கத்துக் கொடுத்தேன், நான் தான் உனக்கு கத்துக் கொடுத்தேன். ஆனா நீ என்கிட்டயே வேள்வியை வச்சு எல்லாத்தையும் வாங்க நினைக்காத, அதுக்கும் மிஞ்சினவன் நான் தான் சொல்லுகின்ற இடம் தான் என்னது? நம்மளுடைய பெருமான். அதனால வேள்விகளை கண்டு அஞ்ச வேண்டாம், தவ்வையை கண்டும் அஞ்ச வேண்டாம்.
திருநீற்றை இருகப்பற்றுங்கள், திருமுறையை இருகப்பற்றுங்கள். இது எல்லாத்துக்கும் மேல அடியவர் திருவடியை அழுத்தி இருக பருகி விழுந்து உருகி பற்று. இதுதான் என்னுடைய கருத்து. இப்போ பாரிடை ஐந்தாய் எனக்குதான் திருவாசகமே தெரியாது. திருவாசகம் தெரியாதவன போய் திருவாசகத்துக்கு பொருள் சொல்றதுக்கு உட்கார வச்சிருக்கீங்கன்னா எங்க அடியார்களுடைய சிறப்பை சொல்றதா? இவன் பேசுறது ஒரு பேச்சுன்னு நம்பி கேட்க வர எங்க அடியார்கள் சொல்ற அது 70 அடியார்கள் இருக்காங்க. மகிழ்ச்சி. பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. பாரிடை ஐந்தாய் பார் என்பது உலகம். உலகத்துல பெருமாள் 5 பொருட்களாக விரிந்து கொண்டிருக்கின்றான். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. சிவபெருமான் 5 பொருள்களாக விரிந்து கொண்டிருக்கின்றான். முதல் பூதம் மண்ணு, 2வது பூதம் தண்ணி, 3வது பூதம் காற்று, 4வது பூதம் நெருப்பு. மன்னிக்கு சொல்றேன், காற்று. 4வது பூதம் காற்று. பாரிடை நீரிடை தீயிடை ஒளியிடை வெளியிடை. கரெக்ட் தான், தப்பா சொல்றேன். முதல் பூதம் மண்ணு, 2வது பூதம் தண்ணி, 3வது பூதம் நெருப்பு, 4வது பூதம் காற்று, பூத வரிசை. இதுதான் பூதங்களோட வரிசை. பூத வரிசை சொல்றப்ப இந்த மாதிரி சரிவா சொல்லணும். நிலம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, நீ கரெக்டா. நாங்களும் வாத்தியார் தானே, தப்பா சொல்லிட்டோம்னா பசங்க கிட்ட என்ன சொல்லுவோம், நீ கரெக்டா இருக்கியான்னு செக் பண்றோம் அப்படின்னு மாத்திக்குவோம். நீ கரெக்டா இருக்கியா செக் பண்றோம். அதனால ஆனா அடியன் அப்படி இல்ல, தப்பா சொன்னா சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்டுருவேன். அடுத்த அமர்வுல நான் போன அமர்வுல தப்பு சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, இது தவறுதான் அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டேன். அப்போ இதெல்லாம் பூதங்களுடைய வரிசை. பூதங்கள்லாம் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பூதம்னா என்ன? பூதம் என்றால் என்ன? என்னங்க அப்படின்னு கேக்குறீங்க? தூதுவன் மாதிரி இறை தூதன். தூதுவன் மாதிரி. தூதுவன் மாதிரி. பரவாயில்ல, பலே. வேற சிவபெருமானுடைய வாகனம் அடி தூள அணுக்களில் கூட்டுங்கய்யா. பூதம் அப்படின்னா பெரியது அப்படின்னு அர்த்தங்கய்யா. பெரிய அதுதான் கரெக்ட். ஐயா சொல்லிட்டாங்க. நல்ல வேளை பூதம்னா 2 பல்லு இருக்கும் சாமி, நிறைய முடி இருக்கும், 2 கொம்பு இருக்கும். அதான் சாமி பூதம். எங்க சாமி கூட தான் எப்பயுமே இருக்கும். அதுதான் பூதங்கள் என்றால் விரிந்ததுன்னு அர்த்தம். பூதங்கள் என்றால் என்ன? விரிந்தவை பூதம். எது விரியும்? எது விரியும்? எது விரியும்? அண்டங்கள். எது விரியும்? இல்ல, எது விரியும்? எல்லை இல்லாதது விரி. அண்டங்கள் ஐயா. உள்ளதே சிறக்கும், இருக்கிறது விரியும். இருக்கிறது விரியும். அருமை அருமை. இருக்கிறது தான் விரியும். சைவ சித்தாந்தம் உள்ளது இல்லது. எது விரியும்? அன்புங்க ஐயா. யாரு? மீனாட்சி அம்மாவா? எந்த மீனாட்சி அம்மா? சுவாமி மலர் விரியுங்க. மலர் விரியும் சொல்லுவாங்க, பூ விரியும் சொல்லுவாங்க. ஜானகி அம்மா. இதுக்குத்தான் ஜானகி அம்மா வேணுங்கிறது. இதுக்குத்தான் ஜானகி அம்மா வேணுங்கிறது. மலர் விரியும்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலர் விரியும். ஏன்? மலர் மொட்டா இருந்தனால விரியும். எது விரிய முடியாம இருந்ததோ அதுதான் விரியும். நல்லா கவனிங்க. எது விரிய முடியாததோ, எது நுட்பமானதோ அதுதான் விரியும். நுட்பமானதுதான் எது எப்பயுமே விரிவடையும். நல்லா கவனிங்க. அப்ப பூதம் அப்படின்னா விரிந்த நிலை, நுட்பம் அப்படின்னா அது குவிந்த நிலைன்னு அர்த்தம். குவிந்த நிலை. குவிந்த பொருள் தான் விரியும். அப்போ இந்த பொருள் விரியுது அப்படின்னா இதுக்கு காரணமா ஏதோ ஒரு பொருள் குவிஞ்சிருக்கு அப்படிதானே? பாரிடை ஐந்தாய் விரிந்தாய் போற்றி, அப்படி பறந்தாய் போற்றி அப்படின்னா சிவபெருமான் மண் என்ற பூதத்துல 5 பொருளா இருக்கா. இந்த மண் அப்படிங்கிற பூதம் விரியுது இல்லையா? அடுத்து என்ன பூதம் இருக்கு? நீர் என்ற பூதம் விரியுது இல்லையா? அடுத்து நெருப்பு என்ற பூதம் விரியுது. ஏன்னா விரிஞ்சாதான் அந்த பூதம் நெருப்பு. அதுக்கப்புறம்
காற்று என்ற பூதம் பெரியது, ஆகாயம் என்ற பூதம் பெரியது. இது எல்லாத்துலயும் எதை வச்சு நம்ம வரிசைப்படுத்தணும்னா அதனுடைய நுட்பத்தை வச்சு வரிசைப்படுத்துறோம். மண்ணு நல்லா தெரியுது, நீரு கொஞ்சம் டைமென்ஷன் இழந்துருச்சு, நெருப்பு அதுவும் டைமென்ஷனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் அது நுட்பமாயிட்டே இருக்கு. காற்று கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, தொட்டா மட்டும் தெரியுது. ஆனா ஆகாயம் தலைகீழ என்னாலும் தெரியல. பிளைட்ல போனாலும் ஆகாயத்தை பார்க்க முடியுமா? தொட்ட முடியுமா? பிளைட்லயே போறீங்க, ஆகாயத்தை தொட்டுறேன் அப்படின்னு சொல்லி தொட்ட முடியுமா? தொட்ட முடியாது இல்லையா? நீங்க போக போக ஆகாயம் என்ன ஆயிட்டு இருக்கோம், மேல மேல போயிட்டே இருக்கும்ல, மேல மேல போயிட்டே இருக்கும். ஆகாயம் என்பது மிக நுட்பமானது. நீங்க டிராவல் பண்ணாலும், நீங்க பாராசூட்டை போட்டு குதிச்சாலும் ஆகாயத்தை டச் பண்ண முடியாது. காத்து தான் உங்களை டச் பண்ணும், ஆகாயத்தை டச் பண்ண. கலைச்சல் என்னமா மியூட் பண்ணிக்கலாம். ஏதாவது கேள்வி இருக்குங்களா சுவாமி? சரி, காற்று ஃபீல் பண்ணலாம். காற்று ஃபீல் பண்ணலாம். காற்றை ஃபீல் பண்ணலாம். ஆமா, காற்றை ஃபீல் பண்ணலாம். அப்போ இதை அறிகின்ற கண்ணால பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா, விட்டு விட்டு கேக்குதுங்க. விட்டு விட்டு கேக்குது. சுவாமி கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, பேசுங்கய்யா. கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க. நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. இப்போ இந்த மண் விரியணும்னா அதுக்கு என்ன வேண்டும்னா அதுக்கு ஒரு மொட்டு வேணும். மண் இதுக்கு முன்னாடி மொட்டா இருந்துச்சு, இப்பதான் விரிஞ்சிருக்கு. விரிஞ்சா அது பூதம், அது குவிஞ்சிருந்தா மொட்டு. மண்ணு மொட்டா இருந்துச்சு, நீர் என்னதான் இருந்துச்சு, மொட்டா இருந்துச்சு, அது விரிஞ்சிருக்கு, அது விரிஞ்சா பூதம். நெருப்பு மொட்டா இருந்துச்சு, விரிஞ்சிருக்கு, பூதம். காற்று மொட்டா இருந்துச்சு, விரிஞ்சிருக்கு, பூதம். அது போல ஆகாயம் மொட்டா இருந்துச்சு, விரிஞ்சிருக்கு, பூதம். நல்லா கவனிங்க. பாரிடை ஐந்தாய் திகழ்ந்தாய் போற்றி அப்படின்னா இந்த 5 நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு மொட்டு இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த மொட்டு என்னைக்கு மாறாது, விதை என்னைக்கு மாறாது. விதை நீங்க பாத்துறீங்களா? ரோஸ் விதை பாத்துருக்கீங்களா? ரோஜா பூ விதை பாத்துறீங்களா? காய வச்சா எப்படி இருக்கும்? காய வச்சா எப்படி இருக்கும்? கருப்பாயிடும், ஒரு சின்ன மண்ணு மாதிரி. அந்த ரோசா பூல எது சிகப்பு ரோஸ், எது மஞ்சள் ரோஸ்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுங்க ஐயா, முடியாதுங்க ஐயா. ஏன்னா அந்த விதையில நம்ம எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. அந்த விதை என்னைக்குமே மாறாது. நெல்லு மணி பாத்தீங்களா? நெல்லு மணி பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா போட்டா ஒண்ணு உயரமா வளரும், இல்லாட்டி கம்மியா வளரும். அது மாறும். ஆனா அதனுடைய விதை என்னைக்கு மாறாது. புரியுதுங்களா? அதனால என்னைக்கும் மாறாததுக்கு பேரு, நல்லா கவனிங்க, என்னைக்கும் மாறாததுக்கு பேரு தன் நிலையிலே மாறாது இருக்கின்றது. அதனால தன் மாத்திரை, மாற்றம் செய்ய முடியாத பொருளுக்கு பேரு தன் மாத்திரைன்னு பேரு. தன்னை மாற்றிக்கொள்ளாதது. தன் மாத்திரை என்ன அர்த்தம்? மாத்திரை என்ன அர்த்தம்? இல்ல நான் பேசுறது கேக்குதுங்களா? அடியார்கள் கேக்குதுங்களா? என்ன எல்லாம் டவுன்ஸ் கொடுக்குறாங்க. கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க. தன்னை மாற்றிக்கொள்ளாததுதான் மொட்டு, அதுல இருந்து விரிஞ்சா பூதம். தன்னை மாற்றிக்கொள்ளாததுக்கு பேரு, தன்னை மாத்தி கொள்ளாததுக்கு தன் மாத்திரை. மாத்திரைன்னா நார்மலா மாத்திரைன்னா என்னது? நார்மலா கை நுடி பொழுதும் கண் இமை பொழுதும் மாத்திரை. ஆக மாணிக்கமையா தூள், நல்ல வேலை ஐயா. என் வீட்டு பக்கத்துல இது மாத்திரை, பிரஷர் மாத்திரங்கய்யா, ஐயா சுகர் மாத்திரங்கய்யா, தலைவலி மாத்திரங்கய்யான்னு சொல்லாம நொடி பொழுதுக்கு பேரு மாத்திரை. இந்த மாத்திரை டிக் அடிக்கிறோம்ல, கவனிங்க பாருங்க. இந்த டிக் எனக்காவது மாறுமா? இந்த வினாடி என்னைக்குமே மாறாது. இது என்னைக்குமே சேம் தான், இது மாறாது. அதனாலதான் அதுக்கு பேர் அந்த மாத்திரை. எனக்கு பிடிச்சிருக்கின்றதுக்காக
இதுக்கும் அடுத்ததுக்கும் வினாடி, ஒரு வினாடிக்கு இன்னொரு வினாடிக்கும் கேப் விட்டுக்கல முடியுமா என்னால? ஒரு வினாடிக்கு இன்னொரு வினாடிக்கும் கேப் விட்டுக்க முடியுமா? எவன் செத்தாலும் எவன் பொழைச்சாலும் வினாடி என்னைக்குமே மாறாது. மாறுமா மாறாது? மாறுமா? மாறாதுங்க ஐயா, மாறாதுங்க ஐயா, மாறாததுக்கு பேரு மாத்திரைன்னு பேரு. மாத்திரை மாறாததுக்கு பேரு தன் மாத்திரைனா தன் நிலையிலிருந்து மாறாது. தன் மாத்திரைனா தன் நிலையிலிருந்து மாறாது. தன் நிலையிலிருந்து மாறாம இருக்கும். ஆனா எந்த பொருள் தன்னை குவிச்சிருக்கோ அந்த பொருள் விரியும். நல்லா கவனிங்க. எந்த பொருள் குவிச்சிருக்கோ அந்த பொருள் விரியும். நம்ம ஆன்மா குவிஞ்சிருக்கா விரிஞ்சிருக்கா? குவிச்சுதான் இருக்குங்க ஐயா. குவிஞ்சுதான் இருக்கு. எதுக்குள்ள மாட்டி இருக்கு? உடம்புக்குள்ள மாட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. குவிஞ்சு போய் உட்கார்ந்து. அதனால இது என்னைக்காவது ஒரு நாள் விரியும். இது என்னை நாளைக்கு ஒரு நாள் விரியும். யார மாதிரி விரியும்? சிவபெருமானை போல விரியும். சிவன் எப்படி விரிஞ்சிருக்கான்? அண்ட சராசரத்தையும் கடந்திருக்கான் இல்லையா? அதனால ஆன்மாவும் ஒரு நாள் விரியும். இது விரியறதுக்காகத்தான் வந்திருக்கு. திரும்ப திரும்ப குவிஞ்சுக்கிட்டே இருக்கே. வீட்டுல ஒரு ரோசாப்பூ செடி வாங்கி வளர்த்தோம்னா மொட்டு மட்டும் வந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. மொட்டெல்லாம் வரும், ஆனா மலரவே மலராதுன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. என்ன பண்ணுவோம்? வாங்கி வச்சுட்டோம், செடி மொட்டு தான் விட்டுட்டே இருக்கும், மலரவே மலராது. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த செடிய அந்த செடி எரிஞ்சிருவாங்க ஐயா, வேண்டாங்க. எரிஞ்சிருவோம்ல, வெட்டிடுவோம்ல. அந்த செடியை வெட்டி இந்த செடியை ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டேன். எப்ப பார்த்தாலும் மொட்டு தான் வருது. ஆனா அந்த பைத்தியக்காரர் இருக்கான்ல, யாரு? நம்ம பைத்தியக்காரன், நம்ம அப்பா என்ன பண்றான்னா, எத்தனை கோடி யுகம் முட்டா வந்தாலும் இந்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இதுக்கு எப்படியாவது உரம் போட்டு பார்ப்போமா, மாத்தி பார்ப்போமா, வேற உரம் போட்டு பார்ப்போமா, பக்கத்துல போய் வாயை வச்சு ஊதுவோமா. ஏன்னா இது என்ன ஆகும்? மொட்டுக்கு லேசா என்ன வேணும்? கொஞ்சம் போல சூடு வேணும்ல. மொட்டுக்கு லேசா சூடு இருந்தாதான் மலரும். பேசாம பக்கத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு மொட்டா ஊதுவோமா, கைய புடிச்சுக்குவோமா, மொட்டை புடிச்சு தடவி பார்ப்போமான்னு சொல்லி இந்த ஆன்மா கோடி யுகங்களாக மொட்டை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த செடியை வெட்டாம கடைசி வரைக்கும் வச்சு பாதுகாக்கின்ற மிகப்பெரிய கருணையாளன் தான் யாரு? சிவபெருமான் ஐயா, நம்ம அப்பன். அதுதான் கரெக்டா சொல்ல நினைச்சேன். நம்ம அப்பா, அதுதான் அங்கதான் இருக்கு. நம்ம அப்பா அந்த கருணையாளன். அவன் இந்த மொட்டு, எந்த மொட்டு மலரணும்? இந்த ஆன்மா என்று சொல்லுகின்ற மொட்டு மலர்றதுக்காக விரிச்சு வச்சிருக்கான். எத? 5 மொட்டை விரிச்சு வச்சிருக்கான். இந்த ஆன்மான்ற மொட்டு வளரணும்ன்றதுக்காக 5 மொட்டை விரிச்சு வச்சிருக்கான். அந்த 5 மொட்டும் 5 தன்மாத்திரைகள். 5 மொட்டும் 5 தன்மாத்திரைகள். மனம் என்ற மொட்டு இருக்கு இல்லையா? மனம் என்ற அந்த மொட்டுனா இப்ப என்ன நினைச்சுக்கணும்? தன்மாத்திரைன்னு வச்சுக்கணும். தன்னுடைய நிலையிலிருந்து மாறாதது எப்பவுமே மாறும். ஆன்மா தன் நிலையிலிருந்து மாறுமா? நீங்க கவனிங்க, பாருங்க. ஆன்மா தன் நிலையிலிருந்து மாறுமா? மாறாதுங்க ஐயா, மாறாதுங்க. தூக்கி நாய் உடம்புல வச்சா நாயாயிடும், பேய் உடம்புல வச்சா பேயாயிடும், பன்னி உடம்புல வச்சா பன்னி ஆயிடும், ஆண் உடம்புல வச்சா ஆணாயிடும், பெண் உடம்புல வச்சா பெண்ணாயிடும். ஆனா உள்ள இருக்கிற ஆன்மா என்னைக்காவது மாறுமா? ஆன்மாவும் ஒரு தன்மாத்திரை மாதிரிதான். ஆன்மாவும் தன்மாத்திரை மாதிரிதான் உள்ளுக்கு இருக்க ஆன்மா. இந்த ஆன்மா என்ன ஆகணும்? பூதமா விரியணும். எப்படி விரியணும்? இந்த ஆன்மாவை நீங்க எம்மா பெட்டுன்னு இப்ப புதுசா ஒரு பெட்டு வந்துருக்கு பாத்தீங்களா? EMMA எம்மான்னு ஒரு பெட்டு நம்ம இதுல போடுறாங்க, நெட்ல எல்லாம் போடுறாங்க. நீங்க சோசியல் மீடியா எல்லாம் இருக்கீங்களான்னு தெரியல. அது ஒரு பெட்டு போடுறாங்க. பெட்டு பாத்தீங்கன்னா குட்டியா அவ்வளவு தூரத்துக்கு என்ன பண்ணுவாங்க வீட்டுல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா சும்மா சுருட்டி வாழை இலை மாதிரி கொடுக்குறான். எது? யார் கொடுக்குறா? நம்ம இவன் இது கொடுக்குறான், அந்த இவன் கொடுக்குறான். வீட்டுல இப்படி லேசா திறந்தோம்னா பட்டார்னு விரிச்சிருமா, பெருசா பட்டார்னு விரிச்சு அப்படி புதுசு இதாயிடும். அது மாதிரி நாம உடல் என்ற கூட்டுக்குள்ள என்ன இருக்கும்? அப்படியே மடங்கி இருக்கும். உடல் என்ற கூட்டுல இருந்து உடலை விட்டுட்டு விரிஞ்சு மலர்றதுக்கு பேருதான் முக்தி. இறைவனுடைய திருவடியில மலர்றதுக்கு பேருதான் முக்தி. அந்த மலர்வதற்காக பெருமாள் என்ன பண்றான்? பிள்ளைங்க விளையாடணுன்றதுக்காக மைதானம் கட்டி வச்ச மாதிரி இது மொட்டே விடாத இந்த எப்ப பார்த்தாலும் மொட்டு விடுற இந்த ஆன்மாவுக்காக பெரிய மைதானம் கட்டி வச்சிருக்கான். 5 மொட்டை விரிச்சிருக்கான். எப்படிப்பட்ட மொட்டுன்னா, முதல்ல மண் அப்படிங்கிற பூதத்தை எதுல இருந்து விரிச்சான்னா அதுக்குரிய விதை என்னன்னா, மண் என்பது மனம் என்ற விதை. மனம் என்னைக்கும் மாறாது. மனம் மனமாத்தான் இருக்கும். மனம் என்ற விதை
அந்த அந்த விதைக்குள்ள அதை என்ன பண்ணான், வச்சு எடுத்தான். அடுத்து சுவை என்ற மொட்டிலிருந்து நீர் அப்படிங்கிற பூதத்தை விரிச்சான். கவனிங்க, எல்லாம் பாருங்க, என்ன கவனிங்க, என் மூஞ்ச பாருங்க, என் மூஞ்சிய பாருங்க, கவனிங்க எல்லாரும். மொட்டு அதாவது சுவைய கண்ணால பார்த்தா அது பேர் என்னது? தண்ணி. சுவை என்ற சுவை உணரத்தான முடியும், மனத்தையும் உணரத்தான முடியும். ரைட்டா? இந்த உணர்வுகளை விரிச்சா அது என்னது? நீரா மாறிடும். அதனால மனம், மன்னிக்கணும், சுவை. அதனாலதான் நீங்க என்னதான் அல்வா கிண்டினாலும் தாமிரபரணி தண்ணியை ஊத்திக்கின்ற இருட்டுக்கடை அல்வா தான் தனி டேஸ்ட். நீங்க என்னதான் குழம்பு வச்சாலும் நீங்க சிறுவாணி தண்ணியில ஊத்தி எங்க கோயம்புத்தூர்காரவங்க வைக்கிற அந்த சாப்பாடு தான் உலகத்திலேயே சிறந்த சாப்பாடு. என்னதான் நீங்க காரக்குழம்பு வச்சாலும் இந்த வைகை ஆத்து தண்ணியை வச்சு வைக்கிற காரக்குழம்பு தான் ஒரு பெரிய ஒரு டேஸ்ட், ஒரு வெறித்தனமான டேஸ்ட்னு சொன்னாங்க. அப்போ டேஸ்ட் கொடுக்கறது எதுன்னா, நாக்கு வறண்டுச்சுன்னா டேஸ்ட் தெரியுமா? நாக்குல கூட ஈர இருந்தாதான் டேஸ்ட் தெரியும். அப்ப சுவை என்பதற்கு நீர் என்பது மேலாண்மை, அது வேண்டும், அதுதான் வேண்டும். மண் என்பது மனம், ஒவ்வொரு மண்ணுக்கும் மனம் உண்டு. அதனாலதான் மண் வாசனை வருகின்றது அப்படின்னு சொல்றோம். ஆனா மண் வாசனைக்கு பாத்தீங்கன்னா மண்ணுல இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் இருக்கு இல்லையா, மைக்ரோப்ஸ், நுண்ணிய பாக்டீரியாக்கள் மழை பட்ட உடனே அது எல்லாம் ரியாக்ட் ஆகி அதுல இருந்து வருகின்ற வாசனை. மண்ணுக்கு வாசனை இல்லை அப்படின்னு அறிவியல் சொன்னாலும் நாம் என்ன பண்றோம்? மண்ணுக்கு வாசனை உண்டுன்னு நாம் பண்றோம். அதுக்கு நான் இன்னொரு அர்த்தம் இன்னொன்னு சொல்றேன். சரி, இப்ப உள்ள வந்துருவோம். ஏன்னா இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. எனக்கு மணி அடிச்சிருவாங்க, நான் எப்படியாவது நல்லா சொல்லிடணும். எனக்கு மணி அடிச்சிருவாங்க. சரி, இப்போ மனம் என்ற விதை மொட்டு விரிந்தால் அது மண் என்ற பூதம். சுவை என்ற மொட்டு விதை விரிந்தால் நீர் என்ற பூதம். விரிந்தா பூதம். நீங்க பாய விரிச்சீங்கன்னா அது பூதம், சுருட்டி வச்சீங்கன்னா தன்மாத்திரம். புரியுதுங்களா? பாய விரிச்சா அது பூதம், அதை சுருட்டி வச்சா தன்மாத்திரம். இதை விட எளிமையா எனக்கு தன்மாத்திரை சொல்றதுக்கு தெரியல, சாமி மன்னிச்சுக்கோங்க. சரி, அடுத்தபடியா ஒளி. ஒளி பாக்குற லைட் இருக்கு இல்லையா, லைட் என்ற உணர்வை விரித்தால் அது கிடைக்கின்றது தீ. தீ, ஒளி. அப்போ முதல்ல சொன்னது நாற்றம் என்ற மனம், 2வது சுவை என்ற பூதத்தை விரிச்சா தண்ணி, 3வது ஒளி என்று பார்க்கின்ற ஒளி. பார்க்கிற ஒளியை கண்ணாலத்தான் உணர முடியும். நீ கண்ணை மூடிக்கிட்டீங்க, எவ்வளவு பெரிய ஒளி அடிச்சாலும் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் உணர்வுகள். உணர்வுகள் என்றுமே மாறாது. இந்த 5 உணர்வுகள் என்னைக்கு மாறாது. அதனால அது என்னது? அந்த ஒளியை விரிச்சா அதுக்கு பேரு நெருப்பு. ஊருன்னு என்னது? யாராவது தொட்ட நமக்கு ஒரு மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது இல்ல, அதுவும் உணரத்தான் முடியும். ஊரு என்பதை என்ற உணர்வை விரித்தால், உணர்வு தான் விதை, அந்த விதையை விரிச்சா என்னது? காத்து, வாயு. அடுத்து கடைசியாக ஓசை. ஓசை என்ன பண்ண முடியும்? நம்ம கேட்கத்தானே முடியும், ஓசை உணரத்தான் முடியும்ல. ஓசையை சாப்பிட முடியுமா? ஓசை உணரத்தான் முடியும். அப்ப ஓசை என்கின்ற பூதத்தை விரிச்சா கிடைப்பது ஆகாயம். இந்த பூதம் வீட்டுல 5 பாய் இருக்கு, கவனிங்க, வீட்டுல 5 பாய் இருக்கு. 5 பாயை விரிச்சுதான் சாமி நம்மளுக்காக 5 பாயை விரிச்சுதான். இந்த மொட்டு என்னைக்காவது மலருமான்னு. எந்த மொட்டு? எல்லாம் விரிக்கவே முடியாத மொட்டெல்லாம் விரிச்சுட்டேன்டான் சாமி. சுவைய தண்ணியா மாத்தவே முடியாது, நான் மாத்திருக்கேன். மனத்தை நிலமா மாத்த முடியாது, நான் மாத்திருக்கேன். எல்லாத்தையும் மாத்திட்டேன். ஆனா ஒன்ன மட்டும் என்னால மாத்த முடியலையே. உன்னுடைய ஆன்மாவை மட்டும் என்னால விரிக்கவே முடியலையே. ஏன் விரிக்க முடியல? நமக்கு அறிவு இருக்கு. அதனால அறிவு துணை செய்வதால நம்ம அறிவுக்குள்ள மட்டும் டச் பண்ண முடியாது. ஏன்னா அவனும் அறிவு பொருள், நாமளும் அறிவு பொருள். நம்ம அறிவுக்குள்ள மட்டும் அவனால டச்சே பண்ண, சிவபெருமானால செய்ய முடியாதது நம்ம அறிவை அவனால டச் பண்ண முடியும். நம்ம அறிவை டச் பண்றதுக்கு அவன் என்ன பண்ணலாம்? நல்லா கவனி, எனக்கு ஒரு நிமிஷம் கவனில எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க, முக்கியமான செய்தி. என்ன கவனிங்க, ஒரு செடி நல்லா காய்க்கணும், என்ன பண்ணுவோம்? உரத்தை போடுவோம், நல்ல மண்புழு உரம் போடுவோம், இதெல்லாம் போடுவோமே தவிர
இது வளர்றதுக்கு துணை செய்வோமே தவிர நாம போய் செடி காய்க்கிறத நம்ம போய் உள்ளுக்குள்ள கையை விட்டு சரி பண்ண முடியுமான்னா முடியாது. அது மாதிரி சிவபெருமான் இந்த ஆன்மாவை துணை செய்வானே தவிர ஆன்மாக்குள்ள கையை விட்டு சரி செய்ய முடியும்னா நம்மளையே இத்தனை பிறவி அங்க விட்டு வச்சிருக்கான், என்னைக்கோ கையை விட்டு சரி பண்ணிருக்கலாம்ல, சரி பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அவன் அறிவு பொருள். நாம எப்படி உயிர் பொருள், செடி எப்படி உயிர் பொருள், செடி வளர்றதுக்கு துணை செய்யலாமே. இன்னைக்கு பிள்ளை வளர்ந்துருச்சு, கவனிங்களேன் கவனிங்க, பிள்ளை நமக்கு வளர்ந்துச்சு, ஒழுங்காவே படிக்க மாட்டேங்குது, நாம நல்லா படிக்கிறோம், பிள்ளைக்குள்ள போய் இறங்கி போய் பிள்ளைய படிக்க வச்சிட முடியுமா? பிள்ளைக்குள்ள போய் இறங்கி பிள்ளை அறிவுக்குள்ள போய் பிள்ளை படிக்கிறதுக்கு என்ன சொல்லலாம், டியூஷன் வைக்கலாம், சொல்லி கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம், அங்க கூட்டிட்டு போலாம், நல்ல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போலாம், இதெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றான், நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக, இந்த மொட்டு மலர்றதுக்காக 5 பொருள்களை விரிச்சிருக்கான். இத விரிச்சுட்டான், நல்லா கவனிங்க, நல்ல முக்கியமான செய்தி. 5 பொருளை விரிச்சிருக்கான்ல, எது தன்மாத்திரைகளை விரிச்சிட்டான்ல, எதுக்காக விரிச்சிருக்கான், எதுக்காக விரிச்சிருக்கான்னு கேக்குறேன். எதுக்காக விரிச்சிருக்கான்? நம்ம ஆன்மா மலர வைக்க. அருமை அருமை அருமை. விமலா தேவி அம்மாவுக்கு 100க்கு 100. நம்ம ஆன்மா விரிவடைவதற்காக ஆன்மாவை மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, நம்மள சுடர் போல விரிவடைவதற்காக 5 பூதங்களை விரிச்சுட்டான். இப்போ நான் உரம் வாங்கிட்டேன், கவனிங்க, நான் உரம் வாங்கிட்டேன், என் வீட்டுல செடி முளைக்கல, மொட்டுதான் வருது, உரத்தை என் வீட்டு டப்பால கொட்டிட்டேன், விடுஞ்சு. என் செடிக்காக தானே உரம் வாங்கினேன், என் செடிக்காக தானே உரம் வாங்கினேன், டப்பால கொட்டிட்டேன், செடி இப்ப முளைச்சிருமா, முளைச்சிருமான்னு கேக்குறேன், மொட்டு வளர்ந்துருமா, வளருமா? என்ன பண்ணோம், என்ன பண்ணோம், இந்த உரத்தை எடுத்து போய் செடியோடைய வேர்ல நான் தூவணும், செடியோட வேர்ல நான் தூவணும். இது ரெண்டும் கனெக்ட் ஆகணும். நான் போடுற உரமும் இந்த செடியும் ரெண்டும் கனெக்ட் ஆனாதான் உள்ள இருக்கிற முட்டை என்ன பண்ணும், மலரும். இப்ப ரொம்ப முக்கியமான செய்திக்கு சொல்ல போறேன். எனக்கு 1 நிமிஷம் தான் டைம் இருக்கு. நீங்க கையில ரசவாளி வச்சிருந்தாலும், பாயாச கூட வச்சிருந்தாலும், வாயில லட்டு வச்சிருந்தாலும், நீங்க வீட்டுக்காரருக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தாலும் அப்படியே கீழே போட்டு முடியாது. ஒரு நிமிஷம், ஒரே 1 நிமிஷம் மட்டும். எல்லாரும் ஆன் பண்ணலாம், 68 பேருக்கு ஆன் பண்ணலாம். இந்த ஒரு செய்தி சொன்னா பெருமானுடைய பெருங்கருணை புரிஞ்சு பெற முடியும். அவன் 5 பூதத்தை கஷ்டப்பட்டு விரிச்சானா, 5 தன்மாத்திரையும் நமக்காக விரிச்சு வச்சானா வைக்கலையா? எதுக்காக வச்சான்? இந்த ஆன்மா உய்யும் பொருட்டு. இந்த ஆன்மா எப்படியாவது அவனை அடைஞ்சு அவனை தெரிஞ்சுக்கணும்னு விரிச்சு வச்சுட்டான். இப்ப விரிச்சு வச்சது மட்டும் இல்ல, இந்த விரிச்சு வச்ச வெளியில இருக்கக்கூடிய பாயில இருக்கக்கூடிய உரம் உள்ளுக்குள்ள இருக்கிறத போய் ஒட்டணும், எதுக்குள்ள, செடிக்குள்ள போய் ஒட்டணும். அதனால நமக்கு 5 புலன்களை வச்சான். என்ன புலனு, என்ன புலனு? மனம். மனத்துக்கு என்னது? மனம்ன்ற பூதம் தானே. மனம்ன்றது நிலம்ன்ற பூதம் இல்ல, நிலம்ன்ற பூதம் மனம்ன்ற தன்மாத்திரம் வந்துச்சு. அதனால மூக்குன்னு ஒண்ணு வச்சான். மூக்குன்ற நுகர்தல் அப்படிங்கிற பொறிய உள்ளுக்குள்ள வச்சான். அதுக்கடுத்து பார்த்தல் ஒளி, கேட்டல் வானம், தொடுதல் சுவை என்ற 5 புலன்களை உள்ளுக்குள்ள டப்பால போட்டு, வெளியில உள்ள புலன்களை 5 டப்பால போட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணாதான் என்ன ஆகும்? நான் கஷ்டப்பட்டு வாங்கின உரத்தை வேர்ல கொட்டினாதான் வேருக்கு போய் அது வளரும். அதனால இந்த பூதங்களை விரிச்சது எல்லாமே இதுக்காகத்தான். அதனால இங்க இருக்கிறதெல்லாம் அங்க வச்சான். அண்டத்துல இருக்கிறதெல்லாம் பிண்டத்துல. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இருக்கு. 5 பூதம் இருக்கு. 5 பூதத்துக்கும் பின்புலம் என்னது? ஒளி. பண்ணிக்கணும். மனம், சுவை, அதுக்கப்புறம் ஒளி, ஆமா. இந்த 5ம் நமக்குள்ள ஒரு பாக்கெட்டா போட்டான். உள்ள ஒரு பாக்கெட், அது நம்ம வேறு. நல்லா கவனிங்க, அது இந்த மரத்தோட வேறு. அந்த வேரை தூக்கி வெளியில இருக்கக்கூடிய 5 பொருள் இருக்குல்ல, அந்த பொருளோட கனெக்ட் பண்ணிட்டான். இப்போ 2 பேரும் வேலை செய்யும். இப்போ இதுக்கு அறிவே இல்லாம இருந்ததுக்கு அறிவை தூண்டுவதற்காக என்ன கொடுத்தான்னா பார்த்தல், ஒளி, ஊறு, ஓசை எல்லாம்
இந்த உள்ளுக்குள்ள தன்மாத்திரை 5 இருக்கு. தன்மாத்திரை தான் எல்லாத்துக்குமே காரணம். பாத்தீங்களா? ஒலி, ஊறு, ஓசை, அதுதான் விரியுது, பூதமாகுது. அதுதான் எனக்குள்ள என்னவா இருக்கு? புலன்களாவும் இருக்கு. இந்த 5 புலன்களாவும் நமக்குள்ள இருக்கு. புரியுதுங்களா? நீங்க கேட்கலாம், ஏண்டா டேய் எல்லாத்துக்கும் சமமா தான் கொடுக்கணும். புழுவுக்கெல்லாம் சாமி மூக்கு கொடுத்திருக்காரு, கண்ணு கொடுத்திருக்காரு, வாய் கொடுத்திருக்காரு, காது கொடுத்திருக்காரு. ஆனா புழுவை நீங்க தொட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? அப்படி நெறிஞ்சு நெறிஞ்சு உணர்வு இருக்கு, தொடு உணர்வு இருக்கு இல்லையா? கவனிங்க, சாமி 5 பொட்டலத்துக்கு உள்ளுக்குள்ளேதான் வச்சிருப்பாரு. அந்த வேரை கட் பண்ணிடுவாரு, வேறு வெளியில வராம கட் பண்ணிடுவாரு. அதுதான் ஓரறிவு. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்று சொல்லுகின்ற 5 அறிவையும் சாமி கனெக்ட் பண்ணி வைப்பாரு. அந்தந்த ஆன்மாவோட பக்கத்துக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு ஓரறிவே ஜாஸ்தி, இதுக்கு ஓரறிவே ஜாஸ்தின்னு ஒரே ஒரு வயரை மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப வீடு சின்ன வீடு, எத்தனை பல்பு போடலாம்? ஒரு பல்பு போட்டா போதும். பெரிய வீடு 50 பல்பு போடணும். அது மாதிரி ஆன்மாவினுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து வச்சிருப்பான். அதுவும் அவனுடைய கருணை தான். குறைக்க மாட்டான், கூட்டிகிட்டே போவான். கவனிங்க, புழுவா பிறந்திருக்குன்னா அது இப்பதான் ஸ்டார்டிங், அடுத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்மள மாதிரி வரப்போகுதுன்னு அர்த்தம். என்ன பண்ணுவான்? சில சமயம் அதிகமான லைட் போட்டிருக்கோம், இந்த வீடு யாருமே வரமாட்டேங்கிறாங்கன்னு மொத்த லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு போற மாதிரி இதுக்கு 5 புலன்களையும் கொடுத்து வேஸ்ட். திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு 4 வயரை கட் பண்ணி புழுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். திரும்ப இது வருதான்னு இன்னைக்கு 5 வயரையும் கட் பண்ணிருக்கான். இப்போ இந்த செய்தியோட அடியை நிறைவு செய்யறேன். புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வர்றப்போ நாம இன்னும் கிளியரா வரப்போறோம். அதனால இது நம்ம சொல்றப்போ சித்தாந்தம் அத்துப்படி ஆயிடும் உங்களுக்கு. அப்படி அப்படி அல்வா சாப்பிடுற மாதிரி சித்தாந்தம். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், அடுத்த அமர்வுக்கு சித்தாந்தம் படிக்க கூடாதுன்னு சொல்லி தர போறேன். டேய், நீ என்னதான் சொல்லித்தர? திருவாசக சிந்தனைக்கு வந்து திருவாசகம் படிக்காதுன்ற, வேள்வி பண்ணக்கூடாதுன்ற, திருமாலை கும்பிட அடுத்த அமர்வுல தான் சொல்றேன். சரி, அதெல்லாம் முக்கியம், பாத்துக்கோங்க. நம்ம 5 அப்போ நிலத்துல நாம சொன்னோம்ல, நிலம்ன்றது இந்த நிலத்துக்குள்ள 5 விதையும் இருக்கும். இந்த நிலத்துக்குள்ள 5 விதையும் இருக்கும். இந்த நிலம்ங்கிற பூதம் ஒன்னுலதான் விரிஞ்சிருந்தாலும் 5 விதையும் இதுக்குள்ள கிடக்கும். இதை தாங்கும். இது 5 விதை, 4 விதை. இதெல்லாம் கவனிங்க, 4 விதை முளைக்காம இருக்கும். தண்ணிக்குள்ள என்ன இருக்கும்? தண்ணிக்குள்ள தோண்டினீங்கன்னா, மண்ணுக்குள்ள தோண்டினீங்கன்னா தண்ணி இருக்கும், அதுக்குள்ள காத்து இருக்கும். அதுக்குள்ள நீங்க பாத்தீங்களா, உழுக தோண்டிங்கன்னா நெருப்பு வருதா இல்லையா? எரிமலை கக்குது இல்ல? அப்போ மண்ணுன்றதுக்குள்ள என்ன இருக்கு? எல்லா விதையும் உள்ளுக்குள்ள இருக்கும். வாசனை வரும், நெருப்பு வரும், காத்து வரும், ஆகாயம்னா வெற்றிடம், மண்ணுக்குள்ள வெற்றிடமும் இருக்கு. அதனால இந்த ஒரு பூதத்துக்குள்ள 5 ரெசிபியும் நடக்கும். இந்த ஒரு பூதத்துல 5 விதையும் போட்டு பண்ணிருக்கான். 5 விதையும் போட்டு பிசைஞ்சு பண்ண பூதம் தான் என்னது? 5 விதையும் பிசைஞ்சு போட்டு பண்ண பூதம் தான் மண் என்ற பூதம், பார் என்ற பூதம். நீங்க 5 விதைய மொத்தமா விரிச்சீங்கன்னா அதற்கு பேரு பார் என்று சொல்லுகின்ற. நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன்மா, 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நீங்க கவனிங்க, நீ ஏன்டா டேய் நீ என்ன சொன்ன? வாசனைய விரிச்சா தானே மண்ணு வரும்னு சொன்ன. இப்ப என்ன எல்லாம் இருக்குன்ற என்ன ஒன்னும் புரியலடா. நான் என்ன சொல்ற, பாரிடைன்னு சொல்லியிருக்காருல்ல, பார்னா என்ன அர்த்தம்? பார்னா உலகம். பார்னா உலகத்துக்குள்ள என்ன இருக்கு? உலகத்துக்குள்ள தண்ணி இருக்கு, காத்து இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆகா எல்லாமே உள்ள இருக்கிறனால பாருன்னு சொன்னார். ஆனா நீங்க வேற கிரகத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா மண்ணு மட்டும்தான் இருக்கும். அந்த மண்ணு என்னதான் இருக்கு? அந்த மண்ணுல வாசனை மட்டும்தான் இருக்கு. புரியுதுங்களா? ஏதோ ஒரு கிரகத்துக்கு போறீங்க, அந்த கிரகத்துல வெறும் மண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வாசனை பூதத்தை மட்டும் விரிச்சிருக்காரு. ஆனா இந்த உலகம் என்ற பார்ல மட்டும் 5 பூதமும் கலந்திருக்கும். பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி. பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி. சிவபெருமான் அதனால மண்ணை 5ஆ விரிச்சன்னு சொல்லல. பார் என்றால் உலகம். உலகத்துக்குள்ள தண்ணி இருக்கு, காத்து இருக்கு, நெருப்பு இருக்கு, இது எல்லாமே இருக்கு இல்லையா? ஆகாயம் இருக்கு, எல்லாமே இருக்குனால பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி.
எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பிசைஞ்சு இவ்வளவு பெரிய உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கான்? எதுக்கு சாமி உருவாக்கி வச்சிருக்கான்? இதோட நிறைவு சரி, எதுக்கு உருவாக்கி வச்சிருக்கான்? ஆன்ம அறிவு பெறத்துக்காக, நமக்காக தான், உயிர்களுக்காக. ஆக 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 இந்த மொட்டு மலர்வதற்காக, மொட்டு ஒன்று மலர்ந்திட துடிக்கும், அது மாதிரி நாம மலர்வதற்காக, நம்ம அப்பனுக்காக மலர்வதற்காக துடித்து கொண்டிருக்கின்றோம். அதுக்குத்தான் இந்த உலகம். நாம என்ன பண்றோம்? அவனுக்காக மலர்வதை விட்டுட்டு திரும்ப மொட்டாகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதைத்தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் கவலையே படமாட்டான், கவலையே படமாட்டான். திரும்பியும் நமக்கு சான்ஸ் கொடுத்து திரும்பியும் நம்மளுக்கு எல்லாத்தையும் விரிச்சு வச்சு இந்த பிள்ளைங்க நம்ம கிட்ட மலருமானு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெரும் கருணையாளன். இப்ப புரியுதா? சொல்றதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதை செஞ்சிட்டு இருக்கான். அவ 5 தன்மாத்திரை, விரிக்க முடியாத 5 தன்மாத்திரைய நமக்காக. நீங்க உலகத்தை பாக்குறப்பனா கீழே மண்ணு கால்ல தரையை தட்டுறப்பெல்லாம் எங்க அப்பா எனக்காக மண்ணு வச்சிருக்கான். எங்க அப்பா எனக்கு எதுக்காக வச்சிருக்கான்? இனிமே நான் மலரணுன்றதுக்காக வச்சிருக்கான். நான் நீங்க மண்ணுல தரையில எப்பெல்லாம் கால் மண்ணு தட்டுப்படுதோ அப்பெல்லாம் நினைக்கிறேன், இந்த மண்ணு எனக்கு தானே, இந்த மண்ணு எனக்காக விரிச்சு வச்சிருக்கானே எங்க அப்பா. எதுக்காக விரிச்சு வச்சிருக்கான்? நான் விரிந்து மலர்ந்து இருக்கணும்ன்றதுக்காக வச்சிருக்கான். விழுந்து மலர்தல் என்பது சிவனை போலவே அண்ட சராசரத்தையும் அகண்டமாக பிரிவது. அப்படி இல்லாம திரும்ப திரும்ப இந்த உடலை எடுத்து நான் திரும்ப திரும்ப மொட்டாக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு உங்க கால் எப்பொழுது மண்ணை தொடும் போதெல்லாம் சிவபெருமானுடைய நினைவு உங்களுக்கு வருமாயின் அப்ப நீங்க சொல்லலாம், பாழடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. யாருடைய கால்ல சிவபெருமானுடைய மண்ணு, இது எனக்காக விரிச்ச மண்ணு, அவனுக்காக நான் போவதற்காக மண்ணு நீங்க எப்போ உங்களுக்கு நினைப்பு வருதோ அப்ப இந்த போற்றி உங்களுக்கு வேலை செய்யும். நான் சித்த மருத்துவம் மாதிரி தான் இந்த போட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். சித்த மருத்துவம் என்ன பண்ணுவாரு, நீங்க இதை பண்ணாதான் இது உங்களுக்கு வேலை செய்யணும் வரல. அது மாதிரி இந்த போற்றி உங்களுக்கு எப்ப வேலை செய்யும்னா, மண்ணை விதிக்கிறப்பெல்லாம் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியினில் விழுந்தால் எனக்காக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்காக, எல்லாமே நமக்காக கொடுத்திருக்கான். எதுக்கு? அவன் திருவடியை போய் சேர்றதுக்காக. அதை மட்டும் விட்டுட்டு நம்ம மத்த எல்லா வேலையும் பாக்குறோம், திரும்ப மொட்டாகிறதுக்கே வச்சிருக்கோம். அந்த மண்ணை பாக்குற ஒவ்வொரு கணமும் நாம் பெருமானுக்கு நன்றி உணர்வு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. அடியேன் சொல்ல வந்தது ஒரு 20% நான் சொல்ல வந்த 100%, 3% தான் சொல்லியிருக்கேன். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. இன்னும் 97% இருக்கு. சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா அடுத்த அமர்வுக்குள்ள நம்ம பார்க்கலாம், அடுத்ததுக்குள்ள போகலாம்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை அடியார்கள் திருவடி தாமரையின் பல்காலம் வீழ்ந்து வணங்கி, பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி என்று சொல்லி பெருமானுடைய திருவடியை பற்றுவோம். பற்றுவதற்காகவே பிறந்தோம், பற்றுவதற்காகவே மலர்வோம் என்று சொல்லி, மலர்ந்தே தீரும் இந்த மண்ணுல, மலர்ந்தே தீரும் என்று சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்றேன் என்று சொல்லி, அடியார்கள் யாரும் போயிட வேணாம், இருந்து போகலாம். அடியார்கள் 2 நிமிடத்துல முடிச்சிருவோம். யாரும் போயிட வேணாம், இருந்து போகலாம். நன்றி அம்மா, நிறைவு செய்யலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வளாது பெய்க மணிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் வரை அறங்கள் ஓங்க, நர்த்தமம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடி தாமரை சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. நன்றிங்கய்யா. ஒரு செய்தி, அடியார்களுக்கு சொந்த மண் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. இந்த மண் எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். ஐயோ எனக்கு சொந்தமா இடம் இல்ல, சொந்தமா மண்ணு வாங்க முடியலன்னு வருத்தப்படாதீங்க. இந்த மண்ணு எல்லாமே உங்களுக்காகத்தான் அப்ப விரிச்சு வச்சிருக்கான். நீங்க எல்லாம் மலர்வதற்காக தான் விரிச்சு வச்சிருக்கான். தைரியமா இருங்க, இந்த நினைப்போடு இருங்க. சொந்த மண்ணும் கிடைக்கும், பெருமானுடைய திருவடி பேரும் கிடைக்கும். இந்த பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி யாரெல்லாம் சொந்த மண் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ, எனக்கு சொந்த இடம் வாங்கணும், எனக்கு எப்படியாச்சும் நல்ல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நாம ஒரு
பெருமானுக்கு எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு நிலம் வாங்குறதுக்கு வந்து ஒரு திருப்பதிகம் இருக்கோ, அது போல இந்த பதிகத்தை யாரெல்லாம் சொந்தமா மண்ணில்லன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக நாம இந்த பதிகத்தை சொன்னோம்னா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற செய்தியை நான் சொல்லி இந்த அளவுல ஒரு போற்றியில நமக்கு மண் சொந்தமாகும், நம்ம மண்ணை மதிக்கணும், சிவபெருமான மதிக்கணும் என்று சொல்லி நிறைவு செய்யறேன். அடியார்கள் பேசலாம், நீங்க அடியன் கருத்துக்கு உடன்படலாம், முரண்படலாம், கேள்வி கேட்கலாம். நான் சொந்த கதையை பேசக்கூடாது என்று சொல்லி 30 வினாடிகள் டைம் பேசலாம். நான் மாணிக்கம் ஐயாவை முதல்ல கூப்பிடுறேன். ஐயாவுக்காகத்தான் இந்த பதிவு. இன்னும் 4 வார்த்தை இருக்கு. ஐயாவுக்காக பதிவு. மாணிக்கம் ஐயா ஓரிரு வார்த்தைகள் பேசினா நலமா இருக்கும்னு நினைக்கிறேன். நமச்சிவாய் சுவாமி. சிவாயனம் ஐயா. ஐயா வணக்கம். சிவாயனம. இப்பதான் ஐயா இது இந்த சைவ சித்தாந்தத்துக்குள்ள இப்பதான் அடி எடுத்து வச்சேன். அதுல இந்த மாதிரி பாலடை 5ஆய் போட்டி இந்த இதுல வர்றப்ப இது மட்டும் இந்த நிறம் மட்டும் மைவாய் கண்மூக்கு வரலையே, இதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது? இந்த பாட்டிலே இப்படி வரல. இப்போ வந்து 5 மாத்திரை வர மெய்வாய் கண்மூக்கு இதுல வரல. அது எப்படி இணைக்க போறாங்கன்னு யோசிச்சுக்கிறது நீங்க கரெக்டா சொல்லிட்டேயா. அதோட இன்னும் சிறப்பு நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னாக்கா, பாட 5ஆகுங்கிற பாடுற நிறம் நெருப்பு இருக்கு. ஆனா இப்ப நீங்க உங்களுடைய திறமையினால அந்த நிறங்கிற பூதத்துக்குள்ளே 5 இருக்குன்னு ஒரு புதுசா சொல்லிட்டே இருக்கு. நிறங்கிற பூதம் இருக்குல்ல, அதுக்குள்ள இந்த 5ஐ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நிலத்தை சொன்னா அது ஸ்பேஸ் இருக்கு, நெருப்பு இருக்கு, காத்து இருக்கு, நீர் இருக்கு, அப்படிங்கிறது 5ஐயும் அதுக்குள்ள நிப்பாட்டினது அது உங்களுக்கு நீங்களே நிகழ், வேற யாரும் இல்லையா. மற்ற இருக்குமா ஐயா? நாளைக்கு அடுத்த அமர்வுல பேசுறேன் ஐயா. நீ இப்ப நிலத்துக்கு 5 பூதங்கள் சொன்ன மாதிரி சொல்லுங்க ஐயா. காத்துக்கு இருக்கு ஐயா, காத்துக்கு இருக்கு ஐயா. சந்தோஷம் ஐயா. வேற நன்றிங்க சுவாமி. மற்ற அடியார்களுக்கும் வாய்ப்பு, அடியார்கள் பேசலாம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. தவ்வை. ஆமா அப்படின்னா என்ன சொல்லுங்க. தவ்வைனா தவ்வை என்பவள் மூத்த தேவியாருக்கு பேரு தவ்வை. மூத்த தேவியார், மூதேவின்னு சொல்றோம் இல்லையா. அந்த அம்மா நல்ல அம்மாவை நம்மகிட்ட இருந்து எடுத்தாங்கல்ல, நல்ல அம்மாவை வழிபாடு செய்ய ஆக்கிட்டாங்க இல்லையா. அந்த தாயோட பேரை சொல்வதற்கு அடியன் இன்றைய தினம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அதனால தவ்வை மூதேவின்னு சொன்னா எல்லாரும், மூதேவின்னு சொன்னா அவ சந்தோஷப்படணும். சந்தோஷப்படுங்க. அவ வழிபாட்டுக்குரியவள் தான். தவ்வைன்றதுக்கு ஒரு மீனிங் இருக்கும் இல்லையா, அந்த வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கும் இல்லையா. ஆமா, தவ்வை என்பவள் அப்படி இல்லை. செல்வம் என்பவள் செல்வம் செல்வம் செல்வம்னு போற மாதிரி, தவ்வை என்பவள் அவள் தவ்வி செல்வதால் அவ வந்து எல்லா இடத்துக்கும் சென்று எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணுவான். நம்ம வெளியில மட்டும் கிளீன் பண்றதுக்காக வந்தல்ல, உள்ளுக்குள்ளேயும் போய் கிளீன் பண்ணுவா, வெளியிலையும் போய் கிளீன் பண்ணுவான். உள்ளும் புறமும் அவள் வந்து முழுவதுமாக நம்ம என்ன பண்ணுவா, நம்முடைய அழுக்குல இருந்து நீக்குபவள் பேரு தவ்வைன்னு பேரு. அதனால தவ்வை அப்படிங்கிற. நன்றி 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 சார். இன்னொரு அடியாருக்கு வாய்ப்பு. நன்றி. சைவ சித்தாந்த விளக்கம் வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நான் ரொம்ப 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 அருமையா இருந்ததுங்க ஐயா. இது நான் 2-3 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் இது வந்து நீங்க ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டீங்க. ஈஸியா கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க. நமச்சிவா நமச்சிவா. அம்மா சாந்தி அம்மா, சாந்திமதி அம்மா. சாமி ஐயா, 4 வார்த்தைகள் தான் அந்த சைவ சித்தாந்தம் மொத்தமும் அதுல கொண்டு வந்துட்டீங்க ஐயா. உண்மையிலேயே ரொம்ப சிறப்பு. அது எப்படி எவ்வளவு சீக்கிரம் புரிய வச்சிருக்கீங்க தெரியுங்களா. நான் இத படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ஐயா. இந்த வகுப்பை இன்னும் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தா நல்ல மனசுல பதிஞ்சிடும் போல இருக்கு. எல்லாம் குருநாத திருவடிக்கே சமர்ப்பணம், பெருமாள் திருவடிக்கே. சித்தாந்தம் அதுல அப்படியே கரெக்டா வந்துடுச்சுங்க ஐயா. ஒன்னொன்னுத்துக்கும் விளக்கம் சொல்ல சொல்ல ஐயோ இத நம்ம முதலே எக்ஸாம்க்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தா நல்ல மார்க். சிவ சிவ திருவடி வணக்கம் ஐயா. நன்றி நன்றி. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. சிவா சிவானம். இன்னொரு அடி அம்மா யாரோ பேச நினைச்சாங்க. யார் பேசுறாங்க? சதீஷ் ஐயான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஐயா பேசுறீங்களா ஐயா? சதீஷ் ஐயா சுவாமி. சுவாமி சதீஷ் ஐயா பேசலாம் சுவாமி. ஏதாவது வார்த்தைகள் சொல்லணுமா? அமர்வு பற்றிய கருத்துக்கள் சொல்லணும்னா சொல்லலாம் சுவாமி. சதீஷ் ஐயா இருக்காங்களா? சரிங்கம்மா.
அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு, இன்னும் ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு. பழைய அடியார்கள் புது அடியார்கள் எவரேனும் பேசலாம். யாராவது ஒருத்தவங்க தங்களுடைய கருத்துக்களை. சித்தாந்தமே வேணாம்னு சொல்லிட்டு சித்தாந்த கருத்து தான் தன்மாத்திரையை பத்தி தாங்க சொல்லிருக்கீங்க. பாரிட பாரிட இதாய் பந்தாய் போட்டு இருக்கு நில நீ நிற்பு காற்று ஆகாயம் சொல்லிட்டு அந்த தன்மாத்திரை ஒவ்வொரு என்னன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டீங்க நீங்களே. நன்றி நன்றிங்க. எங்களுக்கு ஏற்கனவே அந்த ஜெயஸ்ரா தேவின்னு இப்ப வழங்குறாங்க. ஜெயஸ்ரா தேவின்னு இப்ப சொல்லப்படுது கோயில்ல தவ்வைன்ற இதை பத்தி யார் சொல்லுங்கய்யா, பேசுங்கய்யா. ஐயா பேசுங்க. மீ ஐடியில ஐயா பேசுங்க சுவாமி. அதிசயா பேசுங்க. நமச்சிவாயம். நன்றிங்க சுவாமி. பேசுங்க. சொல்லுங்க. ஐயா வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணி பேசுங்கய்யா. யாரும் தெரியல. எங்களுடைய வழக்கம், எங்களுடைய குரூப்போட வழக்கம் நினைக்கிறேன். ஐயா வீடியோ ஆன் பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா பேசுங்க. வாய்ப்பு இருந்தா பேசுங்க ஐயா. நமச்சிவாயம். ஐயா பேசுங்க. ஆன் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது ஏதோ வீடியோ பரவாயில்ல, நீங்க பேசிட்டே இருங்க. பேசுங்க, சொல்லுங்க. இந்த திருக்குறள்ல தவ்வையை காட்டி விடும்னு திருவள்ளுவர் அது ஒரு தண்டனை மாதிரி சொல்லியிருந்தாரா? அது எனக்கு நான் தண்டனை நினைச்சிட்டு இருந்தேன். குழப்பம் ஆயிடுச்சு நீங்க சொன்னதுல. அது பத்தின ஒரு கேள்வி. கேள்வி அருமையான கேள்வி சுவாமி. இதுதான கேள்வி இல்ல ஏதாவது சுவாமி? ஐயா ஐயா கேட்கல, விட்டு விட்டு கேக்குதுங்க சுவாமி. இதுதான் கேள்வி. இதுதான் கேள்வி. கேக்குதுங்களா? அருமையான கேள்வி. தயவு செய்து எல்லாரும் இருக்கலாம். தயவு செய்து எல்லாரும் இருக்கலாம். அருமையான கேள்வி. யாராவது கேட்க மாட்டாங்களா? யாராவது அடியார்கள் கேட்க மாட்டாங்களா? அதாவது நம்முடைய திருவள்ளுவர் அந்த சரியான குரல் அடியானால எடுக்க முடியல. அவரு அறம் செய்யாதவர்களை, யாரெல்லாம் பொறாமையுடையவர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு தவ்வையை காட்டி விடும். தவ்வை வந்து விடுவாள், அவர்களுடைய இல்லத்திற்கு தவ்வை வந்து விடுவாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி பொருள் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பொறாமப்பட்டா மூதேவி உங்க வீட்டை அழிச்சிருவா. அவ நீங்க உங்ககிட்ட செல்வமே இருக்காது, நீங்க ஒண்ணும் இல்லாம போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம சைவத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் தப்பு பண்ணா அவனுக்கு தண்டனை எதுக்காக வழங்குறோம்னா, அவன் தண்டனை அந்த தப்புல இருந்து மீள்வதற்காகத்தான். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா தப்புக்கும் தண்டனை கொடுக்கறது தப்புல இருந்து மீள்வதற்காக. ஒருத்தன் பொறாம அடைகிறான்றதுக்காக அவன்கிட்ட கிடைக்கிற செல்வத்தெல்லாம் எடுத்துட்டா அது எப்படி அவன் தப்புல இருந்து அவன் மீளுவான் அப்படின்னா, பொறாமை என்ற எண்ணம் என்பது அழுக்கு. நல்லா கவனிங்க. பொறாமை என்ற எண்ணம் என்பது அழுக்கு. தப்பை என்பவள் கிளீன் பண்ணுவா, எல்லாத்தையும் தொடச்சி கிளீன் பண்ணுவா. அவ உள்ளுக்குள்ள வந்துட்டான்னா உலகத்திலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிற அழுக்கு யார் அழுக்கு? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அர்பன் கம்பெனி கூப்பிடுவோம். எப்ப அர்பன் கம்பெனி கூப்பிடுவோம்? வீட்டுல நம்மளால கழுவவே முடியாதத அர்பன் கம்பெனியை கூப்பிட்டு, இப்ப நாங்க ஒரு 500 ரூபாய் கொடுக்குறோம், அதுக்கு நல்லா கிளீன் பண்ணிட்டு போப்பான்னு சொல்லி அவன் நல்லா கிளீன் பண்ணி தொடச்சு புதுசா பளபளன்னு ஆக்கிட்டு போற மாதிரி தவ்வை என்பவன் விட்டால் மன அழுக்கை, அதுவும் நீக்கவே முடியாத பொறாமை அழுக்கை நீக்கி நம்மை தூய்மை செய்து விடுவாள் என்பதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரே தவிர, அவ ஒரு மூதேவி, அவ வந்தா வீடு வழங்காம போயிடும், உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துருவேன் அப்படின்னு அவ சொல்ல வரல. இப்படி பொருள் கொண்டால் சரியாக வரும் என்று அடியே நினைக்கிறேன். அது ஏற்கனவே சொன்ன கருத்தோடு இது பொருந்துது. அதனால இது சரியா வரும் நினைக்கிறேன். நன்றிங்க சுவாமி. அருமையான கேள்வி. நன்றி. ரெண்டாவது கேள்வி கேட்கலாங்க ஐயா? சொல்லுங்க சுவாமி. ரெண்டாவது கேள்வி, உலகம்னு பூமின்னு சொன்னா மண்ணு, உலகம்னு சொன்னா அது பூமியும் தாழ்ந்த ஒரு இடம் தானே? அதாவது மனிதர்கள் நிக்கிற இடமும் சேர்ந்தது தானே உலகம். பூமின்னா தானே. அது கொஞ்சம் குழப்பம். அதுல பார் அப்படின்னா நம்ம நிக்கிற அந்த பூமிக்கு பேரு பார்னு பேரு. அதனாலதான் பார்வதி. பார்வதினா அவங்க இந்த பாருக்கு அவதான் அதிபதியா இருக்கா, பார்வதினு பேரு. பார் அப்படின்னா உலகம். ஏன்னு சொல்றாங்கன்னா, நம்ம பார்க்க வைக்கிறது இல்லையா, நம்ம பாக்குற எல்லாமே உலகம். நீங்க அதுதான் மண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னா, அதனாலதான் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போட்டின்னு சொல்லியிருக்கே தவிர, நிலவுல என்ன இருக்கு? மண் இருக்கா? நிலவுலையும் மண் இருக்கு, வியாழன்லயும் மண் இருக்கு, நெப்டியூன்லயும் மண் இருக்கு, எல்லாத்துலயும் மண் இருக்கு. ஆனா என்ன இல்ல? 5 பொருள் இல்ல. நம்மளுடைய பார் என்று சொல்லுகின்ற உலகத்துக்கு நிறைய பேர் இருக்கு. பார், உலகம், ஞாலம், அதுக்கப்புறம் நானிலம் என்று சொல்லுகின்ற நம்ம உலகத்துக்கு நிறைய பேர் இருக்கு. அதுல பார் என்பது நம்மளால பார்க்க முடிஞ்ச தூரம் வரைக்கும் இருக்கிறனால அது பேரு பார்னு சொல்றோம். இந்த பாரிடை மட்டும்தான் பூமிக்குள்ள மட்டும்தான், இந்த மண்ணுக்குள்ள மட்டும்தான் 5 பொருளும் கலந்துருக்கு. என்னது? தோண்டுனா தண்ணி வருது, தோண்டுனா காத்து வருது,
கேஸ் வருது இல்ல, தோண்டுனா உள்ளுக்குள்ள இருந்து நெருப்பு அப்படியே குழம்பு வருது, அதையும் தோண்டுனா வெற்றிடம் இருக்கு. வெற்றிடம் என்பது ஆகாயம். ஆக இந்த பார் என்ற உலகம் 5 விதமான பொருட்களை உள்ள இருக்கு. 5 பொருள்களை வச்சிருக்கான் பெருமான். இந்த 5 பொருள் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரு பாரு. இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, உயிர்கள் எதுவுமே வாழ முடியாது. சிவபெருமான் உயிர் வாழ்வதற்காக இந்த 5 பொருளையும் பிரசஞ்சு இந்த ஆன்மா மொத்தா மலர்வதற்காக பிரசஞ்சு வச்சிருக்கான். தனு கரண புவன போகங்கள் என்று சொல்லுகின்றதுல. அதனால இதுக்கு பேரு பார். அதனாலதான் தெளிவா மணிவாசகர் சொல்றாரு, பாரிடை 5ஆய் பறந்தாய் மண்ணு. அதனாலதான் இந்த கேள்வியை அடிக்கடி எழுப்புறேன். என்னன்னா, நீங்க மண்ணுன்னா வாசனை மட்டும் தானே சொல்லணும், அது எப்படி உள்ளுக்குள்ள 5 பொருள் இருக்கும்னு கேட்டா அதுக்கான விஷயத்த நம்ம சொல்லிதான் சொல்லணும். அதனால இந்த 5 பார் என்ற உலகத்துல மட்டும் 5 பொருள் அடங்கும். அதனால அப்படி சொல்லலாம், தவறே இல்லை. சரிங்க. என் கருத்து என்னன்னா, பூமிக்கும் உலகத்துக்கும் தான் குழப்பம். ஓகே தாங்க, ஆனா புரிஞ்சுதுங்க. இல்ல இந்த அது மாதிரி 3வது கேள்வி, மன்னிக்கணும் நான் மட்டும் வருஷத்துல கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். 3வது கேள்வி, இந்த வருஷப்படுத்துறதுல பஞ்சபூதத்தை வருஷப்படுத்துறதுல ஆதாயம் இப்படித்தானே வருஷப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. எது நுட்பத்தின் நான் அடியன் சொல்லும் போது சொன்னேன், வரிசைப்படுத்துவது நுட்பத்தினுடைய பொருள்ல, நுட்பத்தினுடைய அடிப்படை. நீங்க வந்து எப்படி வேணாலும் ஒரு பொருளை வரிசைப்படுத்தலாம், அளவுல வரிசைப்படுத்தலாம், அதனுடைய திண்மையில வரிசைப்படுத்தலாம். ஒரு வரிசைப்படுத்துறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கும் இல்லையா? அந்த ஆர்டர் வந்து இங்க என்ன ஆர்டர்னா நுட்பம். முதல் பொருள் நுட்பமே இல்ல, நல்ல தெளிவா தெரியுது. 2வது பொருள் கொஞ்சம் நுட்பமாகுது. நுட்பத்தினுடைய அடிப்படையில 5வது பொருள் மொத்தமாவே நுட்பமாயிடுச்சு. ஆகாயத்தை என்னால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. ஆகாயத்தை என்னால 5 புலன்கள் மூலமா நான் என்னால அதை டச் பண்ண முடியல. அதனால நுட்பத்தின் மூலமாக இந்த பொருள்களை நம்ம வரிசைப்படுத்தணும். முதல் கூலம் அதிகமா நுட்பமே இல்லை, நுட்பம் குறைவு முழு நுட்பமா ஆயிடுச்சு. அப்படி நுட்பத்தின் மூலமாக, நுட்பத்தினுடைய அடிப்படை மூலமாக அதை வரிசைப்படுத்தணும்னு சொல்லி அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க சுவாமி. காலம் கருதி கண்டிப்பா உங்களுடைய கேள்விகளை அடியனிடம் கேட்கலாம். 100 முறை அல்ல 1000 முறையும் கேட்கலாம். சைவம் வந்து முழுசா நாம நம்பாம உள்ளுக்குள்ள போவே கூடாது. எத்தனை முறைனாலும் கேள்வி கேட்கலாம், எவ்வளவு கேள்வியும் கேட்கலாம். அதுதான் சைவத்தினுடைய முழு ஆணி வேறு. அதனால உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா அடியனுக்கு இல்ல பிரேமாமாவுடைய எண்ணுக்கு, வாட்ஸ்அப் எண்ணுக்கு குரல் பதிவா கொடுக்கலாம். அடியன் அதுக்கான பதில் சொல்வதற்காக காத்திருக்க. காலம் கருதி மன்னிக்கணும், அடியன் இந்த அளவுல இதை நிறைவு செய்யற. அடியார்கள் எல்லாம் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கீங்க அந்த காரணம் கருதி. அதனால நிறைவு செய்ய உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும், என்கிட்ட வந்து என்னை வந்து நீங்க திட்டணும், என்னடா அப்படி பேசுற, நல்லாவே பேச மாட்டீங்களா படுப்பாவி அப்படின்னு திட்டணும்னு நினைச்சாலும் நீங்க என்னை சொல்லலாம். இல்ல நீங்க வந்து என்னை உறுதுணையா பேசணும்னு நினைச்சாலும் அதையும் எனக்கு உறுதுணை கொடுக்கலாம். கேள்விகள் இருந்தாலும் நீங்க குரல் பதிவா கொடுத்தீங்கன்னா அதை கேட்டு அடியன் பதில் சொல்வதற்கு காத்திருக்கேன் என்று சொல்லி இந்த அளவுல அடியன் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குப்புடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ் மாறிடா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவ புதன்கிழமை நாம நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி பார்க்க போறோம். எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் கேட்டு மகிழ்கின்றேன். வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்திருக்கேன்னு சொல்றேன். வெள்ளிக்கிழமை மறந்துட்டேன். அதனால அடியார்கள் எல்லாம் வந்திருக்கேன். நன்றிங்க சுவாமி. அடியார்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றிங்க சுவாமி.